எஸ், எதுவும் கேள்விகள்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல நினைக்கிறேன். விஜய் சார் வந்துட்டாங்க. சார் சில கேள்விகள் இங்க கொடுத்துருக்காங்க சார். சரிங்க சார். இப்ப நானும் இருக்கேன், டீமும் இருக்காங்க. எஸ் சார். So the டெக்ஸ்ட்ல இருக்கு இல்லையா, அந்த கேள்வி தானே? ஆமாம் சார். ஓகே. How can we upgrade normal Amazon seller account to Prime seller account? மதன். ஸோ நார்மல் செல்லர் அக்கௌண்ட் வந்து பிரைம் செல்லர் அக்கௌண்ட்டா மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் வேர்ஹவுஸ்ல வைக்கணும். ஸோ ஏபிஓபி அவங்களோட அமேசான் வேர்ஹவுஸ் வந்து நம்மளோட அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸா வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்ஸை பல்கா வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வேர்ஹவுஸ்ல நியர்பை வேர்ஹவுஸ்ல நம்ம வச்சோம்னா அவன் வந்து பிரைம் அக்கௌண்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து பிரைம் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் சார். பிரைம் அக்கவுண்ட்ன்றது அமேசான் ஃபுல்ஃபில்மென்ட்ல இருக்கிறதா பிரைம் அமேசான் ஃபுல்ஃபில்மென்ட்ல இருக்குது. எஸ் எஸ் எஸ். செல்லர் ஃபிளெக்ஸ் அது பணம் எப்படி பெருசு. ஸோ அமரேஷ் வந்து கேட்டிருக்காரு. அவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்க்கு என்ன கேட்டகரி சார்ஜஸ் சொல்லிட்டு. ஸோ காஸ்மெட்டிக் கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா 8% அமேசானோட ரெஃபரல் ஃபீஸ். ஓகேங்களா. ஸோ 8% அமேசானோட ஃபீஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 20 rupees வாங்குவாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, லோக்கல், ரீஜனல், நேஷனல் கொரியர் சார்ஜ் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா. ஸோ அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா ஆர்ஜிஎஸ் அவங்க கேட்டிருந்தாங்க, கேன் வி சேஞ்ச் ஷிப்பிங் ஆப்ஷன் ஃப்ரம் ஈஸி ஷிப் டு ஃபுல்ஃபில்டு பை அமேசான் அட் எனி டைம்? எஸ், கண்டிப்பா நீங்க எப்போனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்க ஃபுல்ஃபில்டு பை அமேசான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து நம்ம உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஷிப்ல இருந்து உங்களோட வேர் ஹவுஸ் வந்து அமேசான் வேர் ஹவுஸ் நீங்க ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் வேர் ஹவுஸ் வந்து நீங்க வந்து திருப்பி எப்போ வேணாலும் ஈஸி ஷிப் ஷிப் பண்ணிக்கலாம். ஸோ வேற என்ன டவுட் இருக்கு? அதுக்கப்புறம் யோகேஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் ஸோ வேர் வி கேன் சி ஹவு மச் ஆர்டர் வி ஹவ் ரிசீவ். நான் காமிச்சு இல்லைங்களா அமேசான் செல்லர் பேனல்ல காமிக்கலாம். ஸோ ஒரே நிமிஷம் சார், அவர் காமிக்கிறேன் மிஸ்டர் யோகேஸ்வரனுக்கு. யோகேஸ்வரன் உங்களை பார்க்க முடியுதுங்களா? பேச முடியுதுங்களா? ஸோ நமக்கு வந்து ஆர்டர் டெய்லி பேஸ் ஆர்டர் வந்தது. ஆர்டர்ஸுக்கு அமேசானோட பேனல்ல ஆர்டர்ஸுக்கு மேனேஜ் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மேனேஜ் ஆர்டர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு, இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குன்றதை நீங்க பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ என்ன டேட்ல வந்திருக்கு, என்ன டைம்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்காங்க. ஸோ 26/6/21, ஸோ 10/25 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் வந்து. ஸோ இந்த பேனல்ல தான் போயிட்டு நீங்க டெய்லி பேசிஸ் என்ன ஆர்டர் வந்திருக்குன்றத நீங்க பார்க்கணும். ஸோ இந்த கஸ்டமருக்கு எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு, லாஸ்ட் 7 daysல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆர்டர் வந்திருக்கு, 30 daysல எவ்வளவு ஆர்டர் வந்திருக்குன்றத இதில் நீங்க பார்க்கணும். ஸோ இதுல வந்து அன்ஷிப்டுல ஒரு 9 ஆர்டர்ஸ் வச்சிருக்காரு. ஸோ ஷிப்டுல வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஐட்டம்ஸ்ல ஷிப் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 7 daysல 90 ஆர்டர்ஸ் இருக்கு. லாஸ்ட் 365 daysல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த டேட் வேணாலும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 365 daysல வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆர்டர் பண்ணிருக்காரு, 2700 ஆர்டர். ஓகே, இதுல வந்து நீங்க கஸ்டமர் டேட் ரேஞ்ச் பாத்துக்கலாம். இந்த மந்த் மட்டும் எவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டேட் வந்து June 1ல இருந்து இன்னைக்கு டேட் வந்து June 26. ஓகே, June 1ல இருந்து 26 வந்து பாத்தீங்கன்னா 241 ஆர்டர் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி ஷிப் பண்ணிட்டாரு இந்த ஆர்டரை. ஸோ ஷிப் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 ஆர்டர் வச்சிருக்காரு. மொத்தமா ஒரு 250 ஆர்டர் வச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அவரோட டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன டவுட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ரெட்மின்னு ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு, ஹவு டு அட்ராக்ட் கஸ்டமர் டு அவர் பேஜ் பிகாஸ் மெனி டு அப்லோட் ப்ராடக்ட் கேட்டகரி. எஸ் சார், கண்டிப்பா சார் அட்ராக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இமேஜ் கிரியேட் பண்றது, நல்ல டைட்டில்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ ப்ராடக்ட் பேஜை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு பெட்டரா கிரியேட் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமேசான் கஸ்டமர்ஸ் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணலாம் சார். அப்புறம் தேன்மொழி மேடம் கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்டோரேஜ் ஃபீ எப்படி நாங்க பே பண்றது அமேசானுக்கு கேட்டிருக்காங்க சார். ஃபுல்ஃபில்மென்ட் சார் நம்ம எஃபிஐ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது பிரவீன் வராரு. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார் எஃபிஐ சார்ஜஸ் பத்தி டீடைலா. குட் ஈவினிங் சார். ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் ஃபீஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெர் யூனிட்க்கு சார்ஜ் ஆகும். ஸோ பேஸ்ட் ஆன் தி கியூபிக் ஃபீட் நம்ம ஒரு க்ளோஸ் டு ஒரு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ ஒரு 30 ப்ராடக்ட்ஸ் நீங்க இன்வென்ட்ரியில வைக்கிறீங்கன்னா அந்த 30 ப்ராடக்ட்ஸ்ல வந்து
ஈச் நீங்க டிவைட் பண்ணிக்கணும். எப்படின்னா வந்து ஒரு 20 rupees per month அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். ஸோ அது நீங்க ஸ்டாக் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க வந்து அதை நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். நீங்க எந்த மாதிரி வந்து உங்களோட காஸ்டிங் வைஸ் அண்ட் எப்படி அந்த ப்ராஃபிட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 30 ப்ராடக்ட்ஸ்க்கு 20 rupees அப்படின்னும் போது டிவைட் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்டோட காஸ்டிங் அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம் சார். சோ அந்த கேட்டகரி பொறுத்து ப்ராடக்ட்ட பொறுத்து கேட்டகரி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வெயிட்ன்னு இருக்கும், அதே மாதிரி ஹெவி வெயிட்ன்றது இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே கியூபிக் ஃபீட்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஸ்டோரேஜ் காஸ்ட். ஸோ அது வந்து மினிமமா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 20 rupees. ஸோ இட் கோஸ் அப் டு ஒரு ஓகே ஈஸி ஷிப்ல இருக்கோம். ஈஸி ஷிப்ல இருக்கிறதுக்கும் நாங்க ஃபுல்ஃபில் போறதுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? எஸ் சார். ஸோ ஈஸி ஷிப் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து அமேசான் பிக்கப். ஸோ பிக்கப் வந்து அமேசான் பிக்கப் பண்ற அமேசானோட டெலிவரி பர்சன், அதான் ATS இருப்பாங்களா, அமேசான் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ், அந்த பீப்புள் வந்து பிக்கப் பண்ணி டெலிவரி பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஈஸி ஷிப்லேயே நீங்க இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பிரைம்ன்ற ஒரு பேட்ச் நீங்க நம்மளே பார்த்துருப்போம்ல சார், அமேசான்ல அந்த பிரைம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. அந்த பிரைம் ஆப்ஷன் தான் சார் வந்து ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுது. ஏன்னா எல்லாருமே இப்ப பிரைம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு பிரைம்ல இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து 1 day 2 days டெலிவரி வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ பிரைம் ப்ராடக்ட் கொஞ்சம் மூவ் ஆகுது. அதனாலதான் வந்து இட் இஸ் பெஸ்ட் டு ஹாவ் அ ஃபுல்ஃபில்மெண்ட். ஈஸி ஷிப்பும் தனியா இருக்கலாம். ஸோ ஃபுல்ஃபில்மெண்ட்டும் நம்ம அடிஷ்னலா ஒரு டாப் செல்லிங் SKUs இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு 20 ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த 20ல ஒரு 7 ப்ராடக்ட் வந்து நல்ல டாப் செல்லிங்கா டாப் மூவிங்கா இருக்கு. அந்த 7 ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம FBAக்கு மாத்திடலாம். அப்ப நீங்க சொல்றத வச்சு என்கிட்ட 100 ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு 10 ப்ராடக்ட்டை நான் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்ல வச்சுக்கிட்டு மற்றதை ஈஸி ஷிப்லயும் நான் வச்சுக்க முடியும். கொஞ்சம் ப்ராடக்ட்டை செல்ஃபாவும் பண்ண முடியும். இப்படி நான் வேரியஸா வச்சுக்கலாமா? ஆமா சார், நீங்க ஈஸி ஷிப்லயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி செல்ஃப் ஷிப்மெண்ட்டும் நீங்க பாத்துக்கலாம் சார். செல்ஃப் ஷிப்மெண்ட் எப்படி பாக்குறீங்கன்னா நீங்க நம்ம லோக்கல் டைப் இருக்குல்ல சார், ஒரு கொரியர். சோ அந்த கொரியர்ஸை வச்சு நீங்களே கூட உங்க ப்ராடக்ட்டை அனுப்பிச்சு விடலாம். இது ஒரு மாடல். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் வேணும்னா நம்ம 100 ப்ராடக்ட்ஸுமே நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பட் டாப் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் பிரைம்ல இருக்கும்போது தைரியமா வந்து கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிரைம்ன்ற ஒரு ஈஸி, அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு போகும்போது ஃபாஸ்ட் டெலிவரி கிடைக்கும். ஏன்னா நான் இங்க வந்து பிக்கப் பண்ணி அனுப்புறதை விட உங்களோட குடோன்ல இருந்து அனுப்பும் போது ஃபாஸ்டா டெலிவரி கொடுத்துருவீங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, எனக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் கிடைக்குமா? நான் வந்து ஈஸி ஷிப்ல அந்த சார்ஜ் நீங்க போடக்கூடிய ஷிப்பிங் சார்ஜை விட ஃபுல்ஃபில்மெண்ட்ல இருக்கனால ஏதாவது கஸ்டமருக்கு பிரைஸ் கம்மியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல சார், கஸ்டமருக்கு நீங்க சொல்லும் போது எண்ட் யூசர் தான் சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? எஸ். எண்ட் யூசருக்கு வந்து என்னன்னா அந்த ஃப்ரீ டெலிவரின்ற ஆப்ஷன் வந்துருது. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஷிப்பிங் காஸ்டையும் நம்ம ஆட் பண்ணி தான் நம்மளால செல் பண்ண முடியும். ஸோ நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸி ஷிப்க்கு ஒரு விதமான சார்ஜஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு ரெஃபரல் ஃபீஸ் இருக்கு, ஃபிக்ஸட் க்ளோசிங் ஃபீஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ஷிப்பிங் ஃபீஸ் வந்துடும். ஸோ இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் ஃபீஸ் தான் ஆட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 10 ரூபா 20 ரூபா ஆட் ஆகுதுல்ல சார், பர் மந்த்துக்கு நம்ம சார்ஜ் ஆகுதுல்ல, அதையும் நீங்க காஸ்டிங்ல ஒர்க் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ், தேங்க்யூ சார். அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து சம்பத் குமார் சார் தான் கேட்டிருக்காங்க. எஸ் சார். அவங்க வந்து ஷிப்மெண்ட் ஃபீ எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க அது சொன்னீங்க, ஷிப்பிங் ஃபீ வந்து அதுல ஆட் பண்ணிக்கிறதுக்காக விஜய் சார். அது நம்ம தான் சார் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆஸ் அ மேனுஃபேக்சரரா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். மேபி இப்போ ஹோல்சேலர்னா வந்து நம்மளோட காஸ்டிங்கை திருப்பி ரீவிசிட் பண்ணிட்டு எந்த மாதிரி நம்ம கொடுத்தா எப்படி நமக்கு வந்து ப்ராஃபிட் எண்டிங்கா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம பண்ணலாம் சார். இல்லைன்னா நம்ம வந்து அந்த ஒரு 10. எஸ் சார், சொல்லுங்க சார். இல்ல 10 சார், கனெக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு வீக்கா இருக்கும் சார். அப்புறம் மிஸ்டர் யோகேஸ்வரன், அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் அலோ பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. சார் மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் அண்ட் பர்சனல் கேட்டகரிஸ் அலோ பண்ணும் கண்டிப்பா. ஸோ நம்ம என்னன்னா வந்து ப்ரையல் அந்த கேட்டகரி அப்ரூவல்ல என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அந்த வேர்ஹவுஸ்ல எடுப்பாங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். ஸோ ஒரு சில இப்போ ஆஸ்மேட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்குரிய ப்ராப்பர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இப்போ லிக்விடுக்குமே சரி, இப்போ டாய்லெட் கிளீனிங் அந்த இதெல்லாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. இப்போ வெசல் வாஷிங்க்கு வந்து நம்ம நிறைய அந்த விம் அந்த இதெல்லாம் இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு.
சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ப்ராப்பர் சர்டிபிகேஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்ற பட்சத்துல நமக்கு வந்து இடம் கிடைச்சிருவாங்க வேர் ஹவுஸ்ல ஸ்டோரேஜ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு மெம்பர் விஜய் கிஃப்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா 3 டிஃபரெண்ட் டாக்ஸ் உள்ள ப்ராடக்ட் இருக்கு, அதை அந்த மாதிரி நம்ம ஷோகேஸ் பண்ண முடியுமான்னு பண்ணலாம் சார். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட்ல போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒன்ஸ் நீங்க அந்த கேட்டகரி எல்லாம் நம்ம 3 டிஃபரெண்ட் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் சொல்லும் போது டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் தான் வரணும் அது. சோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் வரதும் ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி அது பேஸ் பண்ணி தான் சார் சார்ஜ் ஆகும். தமிழ்நாடுல எங்கெல்லாம் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு வேர் ஹவுசஸ் இருக்கு? கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில இருக்கு சார். இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா அந்த மதுரையில இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் அது. சோ வேர் ஹவுஸ் பார்க்கும்போது நம்ம fulfillment warehouse is different and center is different. So அங்கிருந்து வந்து மேபி உங்களுக்கு ஆபரேஷன்ஸ் நடக்கும். பட் மேஜரா வந்து ஸ்டோர் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் பண்றாங்க சார். பிக்கப் பண்ணிட்டு அங்க கொண்டா ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஆமா எக்ஸாக்ட்லி சார். இப்போ அந்த வேர்ஹவுஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா மெயின் ஒரு ஹப்பா நீங்க கூட மதுரையில இப்ப இருக்குல்ல சார், அத ஹப்பா கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெட்மி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க, எப்படி கஸ்டமர் அது நான் கடைசி பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதற்கப்புறம் வந்து instead of single piece selling it is possible bulk supply only in Amazon. bulk supply only அது B2B ல வரும்னு நினைக்கிறேன். B2B ல வந்துரும். அது Amazon B2B யும் இருக்கு. பட் எந்த அளவுக்கு அந்த ட்ராக்ஷன் எவ்வளவு பேர் அதுல பர்ச்சேஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு வந்து சக்சஸஃபுல்லா இருக்கும்ன்றது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் சார் தெரியணும். நம்ம லிஸ்ட் பண்ணிடலாம், பெருசா ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது நீங்க B2B ல. சார் buying furniture so far ECC available. ரெட்மின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்னிச்சருக்கு பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து செல்ஃப் ஷிப்ல தான் போயிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸி ஷிப் காஸ்டிங் வந்து கட்டுப்படி ஆகாது. சோ அது வந்து 500 கிராம்ஸ்ல உங்களுக்கு சார்ஜ் ஆற மாதிரி வரும். சோ செல்ஃப் ஷிப்பே வந்து நம்ம கிட்ட வந்து இப்போ வித்தின் அந்த சிட்டிக்குள்ளேயோ இல்ல டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயோ இல்ல மேபி அந்த ஸ்டேட்குள்ள நம்ம பண்ணும்போது ஓவர் நைட் நம்ம அந்த லோக்கல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி டைப் வச்சுட்டு சர்ஃபேஸ் ரோட் பேஸ்ல வந்து நம்ம பண்றது அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே சார். அப்போ அவங்க ரெட்மின்னு கேட்டவங்க அந்த கொஸ்டின்ஸ் நான் வந்துடுறேன். அதர் கொஸ்டின்ஸ் அதாவது அவங்க கேட்டிருந்தாங்க, எப்படி நிறைய என்னோட கேட்டகரியில ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு, எப்படி நான் கஸ்டமரை அட்ராக்ட் பண்றது, ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் நிறைய செல்லர்ஸ் இருந்தாங்கன்னா நான் என்னை எப்படி வெளியே காமிச்சுக்கிறது ப்ரொமோட் பண்ணிக்கிறதுன்னு கேக்குறாங்க சார். மோஸ்ட்லி வந்து நம்ம 2 விதமா வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். ஒன்னு வந்து நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு வந்து உங்ககிட்ட வந்து ப்ராப்பர் கேட்டலாகிங் அது நிறையவே பேசிட்டாங்க. ஸோ அந்த கேட்டலாகிங்கும் அந்த ப்ராடக்ட் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து இட் ஷுட் மேட்ச் தி ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டேன், கையில என் வரும்போது நான் அந்த கேட்டலாகிங்ல படிச்ச டீடைல்ஸும் இதுலயும் மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புவர் ரேட்டிங் தான். 1 2ன்னு போட்டு விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதை நம்ம ப்ராப்பரா வந்து சேனலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா அவ்வளவு பேரை அட்ராக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்கானிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ ஒரு பிராண்டட் கீ 2 விதமா இருக்கு சார். ஒன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரிக் கீவேர்டா சர்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த பிராண்ட் நேமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு தெரிஞ்ச நேமே போட்டு இப்போ சர்ச் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரிக்கா வந்து இந்த கேட்டகரியில நான் சும்மா அப்படி ஒரு ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் சொல்லி டைப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலயுமே வந்து ஜென்ரிக்கா ஆர்கானிக்காவே நம்மளோட ட்ராக்ஷனை கொண்டு வரதுக்கு பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். அதே மாதிரி கீவேர்ட் ஆப்டிமைசேஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளால சஸ்டைன் பண்ண முடியும். அலாங் வித் தட் என்ன பண்ணணும்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா Amazon அட்வர்டைசிங் இருக்கு. ஸோ அட்வர்டைசிங் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லா செல்லருமே அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கனால நீங்க டைரக்டாவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்க அட்வர்டைசிங் உள்ள கொண்டு வந்துட்டீங்க, இப்ப ஸ்பான்சர் ஆட்ஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா நம்ம ஆர்கானிக் ரிசல்ட்ஸும் வருது. அலாங் வித் தட் இதுவும் ஆட் ஆச்சுன்னா நம்ம அந்த டாப் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு டாப்ல பாட்டம்ல சைட்ல இருக்கிற நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்ல நீங்க வருவீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா செல்லர்ஸுமே ஆப்ஷன்ல இருக்கனால என்ன ஆகும்னா வந்து ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்டா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதுல அட்ராக்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் நம்ம என்ன பண்ணணும்னா இனிஷியல் ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி எந்த மாதிரி கேட்டகரியில எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எந்த மாதிரி செல்லர்ஸ் கம்மியா இருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சார் நம்மளோட செல்லிங் ஜேர்னியை ஆரம்பிக்கணும். ஸோ இந்த நம்ம பேசிக் கிரவுண்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா, இப்ப நான் நார்மலா பாத்தீங்கன்னா ஷர்ட் அப்படி எடுத்தோம்னா டிஷர்ட்டோ என்ன இது எடுத்தாலும் அவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க. நம்ம கம்பீட் பண்ற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ப்ராடக்ட் 30,000 ப்ராடக்டோட கம்பீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்மளோட கன்வர்ஷன் ரேட் வந்து கம்மியாகும். நார்மலா வர கன்வர்ஷனை விட கம்மியா தான் இருக்கும். பட் நீங்க ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் தான் கம்பீட் பண்றீங்கன்னு உங்க கன்வர்ஷனோட ரேட் வந்து அதிகமா இருக்கும் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். இப்போ அர்ஜுன் மோகன் சார் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஒரு நேர்ல எடுத்து இந்த அடுத்து குளோபல் செல்லிங்க்கு அப்புறம் ஒரு கேட்க வைக்கிறேன். நேர்ல ஒரு எடுத்து கேட்க வைக்கிறேன்.
ட்ராக் எப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்க்கும் பேமெண்ட்டை ட்ராக் பண்றதுன்னு கேட்டுறாங்க. மேபி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது அந்த அது வந்து ஆர்டர் சார், அதான் சார் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கேயே ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டரோட கம்ப்ளீட் இதுவே தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஹிஸ்டரியே தெரிஞ்சிடும். அவங்க ஷிப்பிங் அட்ரஸ்ல இருந்து எல்லாமே, அதே மாதிரி பேமெண்ட் எப்படி கிரெடிட் ஆயிருக்கு எல்லாமே வந்துடும் சார் அதுல. அது வந்து மேபி ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது நம்ம வரும்போது நீங்க காட்டுங்க சார். ஹரிஹரன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, ஒரே ப்ராடக்ட வந்து நான் அப்படி போட முடியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது ஒரு எஸ்கேயூ ரெண்டுலயும் போட முடியாது. ஒரு எஸ்கேயூ எடுத்துட்டீங்கன்னா ஒன்னு ஃபுல்ஃபில்மெண்ட்ல போடணும், அப்படி இல்லைன்னா இசிசிபில போடணும். ஒரே எஸ்கேயூவை ரெண்டுலயும் போட முடியாது. சரிதானா சார்? போடலாம் கண்டிப்பா சார். இப்ப எப்படின்னா வந்து ஃபுல்ஃபில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்டிங் பண்ணும் போதே நார்மலா எஸ்கேயூன்னு சொல்லி கிரியேட் பண்ணி லிஸ்டிங் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த அமேசான் டேஷ்போர்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு செல்லர் அந்த மர்ச்சன்ட்னு இருக்கும், இன்னொன்னு அமேசான் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்டிங் பண்ணும்போது நீங்க அந்த ஒரு எஸ்கேயூன்னு போட்டுருவீங்க. அந்த எஸ்கேயூ அதே மாதிரி நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் கிரியேட் பண்றீங்கல்ல, அப்போ அது என்ன ஆகும்னா என்எஸ்கேயூன்னு மாறிடும், அது ஃபுல்ஃபில்மெண்ட் எஸ்கேயூவா மாறிடும். ஸோ அந்த எஸ்கேயூ மாறணும்னா என்ன ஆகும்னா ரெண்டு எஸ்கேயூ தான் இருக்கும், ஆனா அதுல சேம் ஏசன்ஸ் தான் வரப்போகுது. ஏன்னா நீங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஏசன் ஒரு இதுக்கு கீழே அதுக்கு கீழே சைல்டு ஏசன்ஸ் வர மாதிரி சேம் வே ரெண்டுமே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சார். அவரோட கொஸ்டின் என்ன சார், ஒண்ணு வந்து இசிசிப்ல வச்சிருக்கோம் ஒரே ப்ராடக்ட, அதே ப்ராடக்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் வச்சிருக்கோம். ஆர்டர் வந்தா எது ஃபர்ஸ்ட் போகும்னு கேட்டிருக்காங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் பிரைம் அதுதான் வந்து மேஜரா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதுதான் வரும், உங்களோட ஸ்கோர் பேஸ் பண்ணி ஒரு செல்லரோட. ஹரிஹரன் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார் நம்ம அடுத்த இதுக்கு செஷன் போலாம். எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து மெம்பர்ஸ் வந்து டைரக்டாவே கால் எடுத்து அவங்கள பேச அலோவ் பண்ணுவோம் நம்ம. ஷூர் சார். விஜய் சார், நம்ம அந்த குளோபல் செல்லிங் அமேசான் போயிடலாம் சார். நிச்சயமா சார். பிரவீன் தான் ஸ்டார்ட் பண்ணனும். பிரவீன் தான். மிஸ்டர் பிரவீன், நீங்க அந்த ஸ்கிரீன் ஒரு தடவை காமிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. அல்லது அவங்க ரிப்போர்ட்ஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த ஸ்கிரீன் ஆடோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான ஸ்கிரீன் வந்து குயிக்கா காமிச்சிட்டு மேபி நம்ம சாரி சார் அட்வர்டைஸ்மெண்ட்கான ஸ்கிரீன் நம்ம ஆட்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க, ஓகே செட் பண்றது அப்படின்றதும் பிளஸ் வந்து ரிப்போர்ட் சிஸ்டம் ஒவ்வொரு ப்ராடக்ட் சேல்லையும் எப்படி அந்த பேமெண்ட் வந்து ரிப்போர்ட் பாக்குறதுன்னு ஒரு क्वेश्चन கேட்டாங்க. அதோடைய டீடைல் இருந்தா அதை மட்டும் காமிச்சிட்டு நம்ம குளோபல் செல்லிங் போயிடலாம். மெம்பர்ஸ், இப்போ நம்ம வந்து டொமஸ்டிக் செல்லிங் தாண்டி மிஸ்டர் விஜய் நமக்கு வீடியோல பேசின மாதிரி வேற வேற நாடுகள்ல நம்ம இங்க இருந்தபடியே எப்படி நம்ம ப்ராடக்ட்டை செல் பண்றது அப்படின்ற விஷயம் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம அமேசான் பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல சார். ஸோ இப்போ Amazon.in நீங்க கிளிக் பண்ணி போனீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணும்போது அதுல நம்ம ஆட்ஸ் வர்றது பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ட்னு ஒரு நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார், நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா சார்? எஸ் சார். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மேபி சர்ச் ஃபார் மென் இப்படி சர்ச் பண்ணி இப்படி வருது இல்ல சார். ஸோ இந்த இதுல வந்து நீங்க கீழே வந்தீங்கன்னா இதுதான் சார் ஆட்ஸ். ஸோ இந்த ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஸ்பான்சர்டுன்னு இருக்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்றது. ஸோ ஆர்கானிக்கா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆர்கானிக் லிஸ்டிங்கும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அமேசான் அட்வர்டைசிங் வச்சு ஸ்பான்சர் ஆட்ஸ் ரன் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாருமே பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் தான். இது டாப் ஆஃப் த சர்ச்ல வந்துருது. ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு இங்க கீழே பாத்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பேஜ்லயும் வந்துடும். அதுவும் பாட்டம்லயும் உங்களுக்கு நான் ஸ்க்ரால் பண்ணி கீழே போகும்போது உங்களுக்கு பாட்டம்லயும் வந்து ஸ்பான்சர்ட்ன்ற ஒரு இது. ஸ்பான்சர்ட்னு எங்க பார்த்தாலுமே அது வந்து அட்வர்டைசிங்னால தான் வந்து மேல வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நீங்க இந்த பேமெண்ட் சொன்னீங்களா சார், பேமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிப்போர்ட்ஸ்ல பேமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி போனா இது இன்னொருத்தரோட செல்லர் இதனால வந்து என்னால வந்து அதை உள்ள கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா டேட்டா அது இருக்கு. அதனால நம்ம நீங்க அந்த டேப் போனீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸி அண்ட் ஆக்சசபிள் தான். உங்களுக்கு வந்து அதுலயே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டேப் கிளிக் பண்ணும் போதும் அதுல என்னென்ன கீழே இருக்குன்றது உங்களுக்கு வந்துடும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் சார்.
ஸோ அதே மாதிரி இந்த ஆர்டர்ஸ் சொல்லும் போது ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா மேனேஜ் ஆர்டர்ஸ் இருக்குல்ல சார், அதுல போனீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்மளோட ஆர்டர்ஸ் அதுலதான் அந்த பேஜ்ல தான் இருக்கும் மேனேஜ் ஆர்டர்ஸ்ல. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதே மாதிரி ஷிப்மெண்ட் ஸ்டேட்டஸும் வந்துடும் சார். ஆர்டர் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்துடும், அன்ஷிப்டா இல்ல ஷிப் பண்ணிருந்தாங்கன்னா ஷிப் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். இதுலதான் நீங்க வந்து இந்த ஷெட்யூல் பிக்கப் கொடுத்துட்டு இந்த பேக்கேஜ் இதெல்லாம் இருக்குல்ல சார், ஸோ இதெல்லாமே வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அதை ரெடி பண்ணி வைக்க போறீங்க. ஓகேவா சார்? ஸோ ஹலோ, ஓகே சார், ஓகே. எஸ் சார், பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ ஆர்டர் சொல்லிட்டேன், அதே மாதிரி பேமெண்ட்ஸும் சொல்லியாச்சு. சேம் வே இப்போ அட்வர்டைசிங் லாகின் பண்ணி அதை காமிக்கிட்டா சார் எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு? எஸ் சார், ஒரு சின்ன சாம்பிள். பெர்ஃபெக்ட். ஸோ இதுதான் சார் வந்து நார்மலா வந்து அட்வர்டைசிங் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கேம்பெயின் மேனேஜர். ஸோ இந்த கேம்பெயின் மேனேஜர்ல பாத்தீங்கன்னா நார்மலா எப்படி என்னென்ன மாதிரி மெட்ரிக்ஸ்ல நம்ம வந்து பண்ணணும்ன்றத வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்கேயே உங்களுக்கு அந்த மெட்ரிக்ஸ் இருக்கும். எவ்வளவு வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க டோட்டலா, அதுல அவங்களுக்கு எவ்வளவு சேல் வந்திருக்கு, அதே மாதிரி ROAS இருக்குல்ல சார், அது என்னன்னா ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட். ஸோ நம்ம ஆட் ஸ்பெண்ட் இருக்குல்ல சார், அதுல வந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த செல்லர் பொறுத்த வரைக்கும் இவரோட இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ, இவரோட ஆட்ஸ் வந்து எத்தனை பேருக்கு வந்து போயிருக்கு, இம்ப்ரெஷன் சர்வ் ஆயிருக்கு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு 79 lakh பீப்புள் வந்து அதை பார்த்துருக்காங்க சார், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த மெட்ரிக்ஸ் ஆட் மெட்ரிக்ஸ் இருக்குல்ல, இவ்வளோ இதுதான் சார். இப்போ அட்வர்டைசிங் நீங்க கேம்பெயின் கிரியேஷன் வந்துருச்சுன்னா நீங்க என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த கிளிக்கு காஸ்ட் பர் கிளிக்னுவாங்க. ஸோ ஒவ்வொரு இப்ப எப்படின்னா அட்வர்டைசிங் உள்ள வரும்போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்றாங்க, அந்த ஸ்பான்சர்டுன்னு இருந்து நான் காமிச்சேன்ல சார் Amazon.inல, அதை நான் கிளிக் பண்ணிட்டாலே இவங்களுக்கு வந்து காஸ்டிங் போயிடும். ஸோ Amazon வந்து காஸ்ட் எடுத்துப்பாங்க ஒரு கிளிக்குக்கும். இப்ப எத்தனை செல்லர் அது வந்து நமக்கு தெரியாது, பட் நாங்களாம் வந்து அந்த எங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் மோஸ்ட்லி வந்து அந்த வாங்கலன்னா நான் அதை கிளிக்கே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து செல்லருக்கு தான் வந்து காஸ்டிங் வந்து அடிஷ்னலா வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும் ஒரு கிளிக்குக்கும். பட் அதர் தட் இப்போ நார்மலா நீங்க ஒரு மக்கள் வந்து பாக்குறாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்பான்சர்ட் வந்து அவங்க உன்னிச்சு கவனிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்றாங்கன்னா அதை கிளிக் பண்ணோடனே Amazon வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த கிளிக் வந்திருக்கு, அதனால வந்து எனக்கு வந்து ஒரு கிளிக்கு இவ்வளோ அமௌண்ட்ன்ற மாதிரி வந்துடும் சார் அது. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டர்ஸும் வந்துருது. அதே மாதிரி கிளிக் த்ரூ ரேட்னு சொல்லுவாங்க. கிளிக் த்ரூ ரேட் என்னன்னா வந்து உங்களுக்கு அது கன்வர்ஷன் தான். ஸோ நம்ம கிளிக்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, அதுல இருந்து எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்குன்ற மாதிரி அந்த ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து நம்மளோட ப்ராப்பரான ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, நம்ம கேம்பெயின்ல நிறைய ஸ்பெண்ட் வந்துடக்கூடாது. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா சார் நம்ம நார்மலா இவங்களோட அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 lakh ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 2,38,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் தே ஹவ் காட் அரௌண்ட் 6 lakhs ரெவென்யூ. ஸோ இது வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி வந்து இவங்களோட மெட்ரிக்ஸ் இவங்களோட கோல் பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம எப்படி டார்கெட் பண்ணணும்னா, இப்போ இந்த அட்வர்டைசிங் காஸ்ட் இந்த 2 lakhs இருக்குல்ல சார், இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, அதே மாதிரி இந்த சேல் எப்படி இன்க்ரீஸ் பண்ற மாதிரி தான் நம்ம கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம கோலை செட் பண்ணிட்டோம், எனக்கு வந்து என்னோட காஸ்ட் அட்வர்டைசிங் ஸ்பெண்டை நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணிட்டு உங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்ண போறோம்ன்ற மாதிரி நம்ம கோல் செட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி பண்ணணும்னா நம்ம ப்ராப்பரா வந்து 2 கேம்பெயின் கிரியேட் பண்ணலாம். இதுல ஒன்னு வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் கேம்பெயின் கிரியேஷன் ஒரு இது இருக்கு, அந்த டேபை கிளிக் பண்ணனாலே உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட், ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் அண்ட் ஸ்பான்சர் டிஸ்பிளேன்னு வந்துருச்சு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க மேஜரா வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ்னா சிங்கிள் ப்ராடக்டா நீங்க டார்கெட் ப்ரொமோட் பண்ணுவீங்க சார். அதே மாதிரி ஸ்பான்சர் பிராண்ட்ஸ்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்லைன் சர்ச் ஆட் மாதிரி வரும். அந்த ஹெட்லைன் சர்ச் ஆட்ல வந்து நீங்க இது பண்ணலாம் சார், நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சாரி சார், ஒரு நிமிஷம். ஓகே. சோ இப்போ என்ன பண்றோம்னா நம்ம இந்த ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ், ஸ்பான்சர் பிராண்ட்ஸ், ஸ்பான்சர் டிஸ்பிளே இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட அட்வர்டைசிங் காஸ்டிங்கை குறைக்கிறது, அதே மாதிரி சேலை இம்ப்ரூவ் பண்றது இது பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து நார்மலா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ற ப்ராசஸ் வந்து இதுதான் சார். ஒரு நியூ கேம்பெயின் இந்த ஆப்ஷன் வரும்போது கேம்பெயின் நேம், ஸ்டார்ட் டேட் கொடுத்துடணும், எப்போ வந்து இந்த கேம்பெயின் ரன் ஆகணும், அதே மாதிரி டெய்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிடணும் சார். ஸோ இது மினிமமா பாத்தீங்கன்னா 10 ரூபா, 10 rupees வந்து இது INRல சொல்லும் போது 10 rupees ஃபிக்ஸ் பண்ணிட்டு டார்கெட்டிங் செட் பண்ணணும். ஆஸ் அ நியூ செல்லர் நம்ம உள்ள வரும்போது கண்டிப்பா நம்ம ஆட்டோமேட்டிக் டார்கெட்டிங் மட்டும்தான் வைக்கணும்.
ஏன்னா வந்து அதுல இருந்து தான் டேட்டாஸ் பார்த்து நம்மளால மேனுவலா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ண முடியும் சார். ஓகேங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பேசிக்கா நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா வந்து டைரக்டா மேனுவல் கேம்பெயினுக்கு போயிடுவாங்க. சோ மேனுவல் கேம்பெயினுக்கு போறதுனால என்னன்னா நம்ம கிட்ட டேட்டா எதுவுமே இல்லைன்னா நம்மளால வந்து ப்ராப்பரா டார்கெட் பண்ண முடியாது. புரியுது சார். நீங்க அது குயிக்கா போயிடலாம், நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு கேம்பெயின் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துரும், அதே மாதிரி ஆட் குரூப்ஸ் வந்துரும், அதே மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்க ஆட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து லான்ச் கேம்பெயின்ன்ற இது டிஃபால்ட் பிட் ஒன்னு செட் பண்ணுவீங்க. எந்த பிட்ல வந்து நீங்க வந்து வில்லிங் டு பேன்ற மாதிரி ஒரு 3 rupees வரைக்கும் இந்த செல்லர் என்ன பண்ணிருக்காங்கன்னா தே ஆர் வில்லிங் டு பேன்ற மாதிரி இருக்கு. சோ அதே மாதிரி கீழே வந்துட்டீங்கன்னா நீங்க கீவேர்ட் இதுல வந்து நெகட்டிவ் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டு நீங்க லான்ச் பண்ணலாம் சார். கேம்பெயினை லான்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட கேம்பெயின் வந்து நெக்ஸ்ட் செகண்ட்லேயே லைவ் ஆயிடும். இது வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் கேம்பெயின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்பான்சர் பிராண்ட்ஸ். இதுக்கு வந்து நீங்க ஒரு பிராண்ட் ரெஜிஸ்ட்ரி பண்ணிருக்கணும், ஒரு பிராண்டா இருக்கணும் உள்ள. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால வந்து இந்த இதுக்கு வந்து அப்ரூவல்லாம் இருக்கு. இந்த அப்ரூவல் மாடரேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சாம்பிள் போகும் சார். நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். சார் சார் விஜய், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு பெரிய டாபிக், அது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, நிறைய டீடைல் இருக்கு. அது ஒரு செஷன்ல கம்ப்ளீட் பண்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தனியா ஒரு செக்மெண்டா கொண்டு வந்துட்டாங்க அமேசான். நெக்ஸ்ட் நமக்கு எனக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு தனியா ஒரு செஷனாவே எடுக்கலாம். சரிங்களா? இப்போ பிரவீன் will move on to global selling. Yes. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது ஐ எம் ஹேண்ட்லிங் அரௌண்ட் செல்லர்ஸ் யாரெல்லாம் வந்து குளோபல் லெவல்ல செல் பண்றோம்னு நினைக்கிறாங்களோ, நம்ம ஐஎன் செல்லர்ஸும் ஆஸ் வெல் அஸ் அங்க இருக்கிற செல்லர்ஸ்க்கு வந்து ஆட்ஸ் ரன் பண்றது எப்படி, அதை எப்படி நம்ம ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கலான்றது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ க்ளோஸ் டு ஒரு 5 years வந்து ஐம் அசோசியேட்டட் வித் அமேசானோட அட்வர்டைசிங். இதே மாதிரி ஐஎன் செல்லர்ஸ்க்கு ஆன்போர்டிங்கும் சரி, அதுல இருந்து நான் எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து இப்போ நாட் ஒன்ல இருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறோம்னா, நம்ம எப்படி எஃபெக்டிவா வந்து ஈஸியா வெரி ஈஸிலி வி கேன் கிரியேட் ஒன் குளோபல் அக்கௌண்ட். ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு அமேசான், ஏன்னா அமேசானோட பொட்டன்ஷியல் பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ல வந்து ஒரு 3 பில்லியன் எக்ஸ்போர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் 200 மில்லியன் பிரைம் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் மார்க்கெட் இருக்கும்போது அதை வந்து நம்ம ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். அதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா வந்து நம்மளோட கண்ட்ரிக்கும் அதான் பெனிஃபிட். நம்மளோட டைரக்டாவே வந்து we will be contributing to our GDP. நம்மளோட நம்ம இந்தியன் ஜிடிபிக்கு நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷனா இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் ஆகும்போது. ஸோ மோர் அண்ட் மோர் ஆஃப் இது வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ எக்ஸ்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நம்ம அமேசான்ல எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி அதை ஈஸியா பண்றதுன்றதை பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் சார், 1 second. சார் ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு சார், நீங்க ப்ரோசீட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட், ஓகே. ஸோ அதான் சொன்ன மாதிரி தான் சார். இப்போ அமேசான் பாத்தீங்கன்னா வந்து குளோபல் லெவல்ல வந்து தே ஹேவ் அரௌண்ட் ஒரு 18 மார்க்கெட் பிளேசஸ்ல வந்து நம்ம செல் பண்ணலாம் சார். மார்க்கெட் பிளேசஸ் என்னன்னா, இப்போ இந்தியால எப்படி ஒரு அமேசான் பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கு, கனடால இருக்கு, மெக்சிகோல இருக்கு, அதே மாதிரி யூகேல இருக்கு, அந்த சார்ந்த ரீஜன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம டைரக்டாவே வந்து வி வில் டார்கெட் ஒரு 200 மில்லியன் பிரைம் யூசர்ஸை டார்கெட் பண்ணுவோம். அதே மாதிரி 300 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க குளோபல்ல ஸோ அமேசானுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரீஜன் ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம டார்கெட் பண்ணுவோம் சார். எப்படி வந்து நீங்க யூஎஸ், கனடா, மெக்சிகோ அதெல்லாம் செல் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்ப நம்ம ப்ராடக்ட் தான் மார்க்கெட் பொட்டன்ஷியலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து எந்த கண்ட்ரிக்கு நம்ம செல் பண்ண போறோம் அந்த மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு வந்து ஒரு 18 கண்ட்ரிஸ் இருக்கு. அதுல ஏசியா பசிபிக் வரும்போது ஜப்பான், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா எல்லாம் வந்துருது. அதே மாதிரி யூரோப்னு வரும்போது பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு EU 6 மார்க்கெட் பிளேசஸ் அப்படின்வாங்க. ஜெர்மனி, இட்டாலி, பிரான்ஸ், ஸ்பெயின்,
அப்புறம் டர்க்கி அண்ட் நெதர்லாந்து அது கூட இருக்கு. ஸோ இதுல என்ன உங்களுக்கு ஒரு இதுனா, இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கும் இந்த யுஏஇக்கும் சரி சவுதி அரேபியாவுக்கும் சரி அமேசான் லான்ச் பண்ணிருக்காங்க ரீசெண்டா, ஒரு 1-2 இயர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அந்த இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க வேரியஸ் செட் ஆஃப் ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியலை நீங்க யூஸ் பண்ணி நம்மளோட பிசினஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து நமக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இதுதான் சார் மேஜரா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஐஇ கோட் இஸ் மஸ்ட். அதே மாதிரி ஏடி கோடும் தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் ரெக்வயர்டு, உங்க அட்ரஸ் ப்ரூஃபும் சரி, இல்ல பேன் காப்பி, இல்லைன்னா வந்து மெமராண்டம், அந்த மாதிரி ஒரு உங்களோட ஜிஎஸ்டி நம்பர், இந்த இதெல்லாம் இருந்தா பேசிக்காவே நம்ம எக்ஸ்போர்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் இம்போர்ட் அந்த டெஸ்டினேஷனுக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா, ஒருத்தர் வந்து இப்போ உங்களுக்கு பதிலா ஒருத்தர் வந்து கிளியர் பண்ணும். மேபி ஒரு டிஹெச்எல்லா இருக்கட்டும், ஃபெடெக்ஸா இருக்கட்டும், இல்ல யூபிஎஸ்ஆ இருக்கட்டும், இல்ல ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் இருப்பாங்கல்ல சார், கஸ்டம் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நமக்கு பதிலா ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ ஒருத்தர் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்க ஷிப்மெண்ட்ஸை. சோ இதுல நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு பேசிக் டாக்குமெண்டேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் ஆன் ரெக்கார்ட்னு ஒருத்தர் வந்து நமக்கு தேவை. சோ அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த வேட் சர்டிபிகேஷன் இஸ் மஸ்ட். சோ இந்த வேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூகேல, சிங்கப்பூர்ல, அந்த சர்க்கிள்ல வந்து நம்ம யுஏஇ கூட வந்து வேட் சர்டிபிகேட் தேவைப்படும். சோ நம்ம வேட் ரெஜிஸ்டர் பண்ணி வேட் நம்பர் ஒன்னு எடுத்து சர்டிபிகேஷன் வாங்கணும் நம்ம. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து இந்த கிராசரி கார்மே ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல சார், அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இப்போ எஃப்டிஏன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஃபுட் அண்ட் ட்ரக் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட், யூஎஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி வந்து பேசிக்கா இப்போ ஆர்கானிக்னு பண்றீங்கன்னா நேஷனல் ஆர்கானிக் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து யூஎஸ்டிஏ சர்டிபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் அதர் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேசிக் கிரைட்டீரியாவை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு டூ அன் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்த ஒரு லொகேஷன்ல இருந்து. நம்ம ஈஸியா வந்து நீங்க எந்த மார்க்கெட் பிளேஸ்க்கு நீங்க டார்கெட் பண்றீங்களோ உங்களோட ஷிப்மெண்ட் ஈஸியா கிளியர் ஆயிடும் சார். ஸோ இதுதான் இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் பத்தி. ஸோ நெக்ஸ்ட் சொல்லும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இது வந்து என்ன இந்த ஸ்லைடு வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ குளோபல் பண்ணும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்னா நம்ம பிசினஸ் பீப்புள் நமக்கு தெரியும் என்ன மாதிரி, ஏன்னா நம்ம ஓவர் இயர் வந்து நம்ம நிறைய பண்ணிருக்கோம். பட் நம்ம வந்து ஒரு புது மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நல்லா செல் ஆயிட்டு இருக்கு, அதே மாதிரி அந்த மார்க்கெட் பொட்டன்ஷியல் எவ்வளோ, எந்த மார்க்கெட் பிளேஸ்ல நான் பண்ணா கரெக்டா இருக்கும், நான் எந்த மெத்தட்ல வந்து செல் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பேசிக் கிரைட்டீரியாஸை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கணும். இல்லைன்னா வந்து நம்மளோட எஃபோர்ட் வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நம்ம இன்கேஸ் வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றோம்ல, அந்த இதுமே வேஸ்ட் ஆயிடும் நமக்கு. சோ அதே மாதிரி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா அமேசான் வந்து உங்களுக்கு அதர் மார்க்கெட் பிளேசஸ்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் செல்லர், ஒரு ப்ரொஃபஷனல் செல்லர்னு கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் செல்லர்னா யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஒரு ரீசெல்லர்ஸ், அந்த ஒரு 20 SKU ஒரு 30 SKU கீழே இருக்காங்கல்ல, சோ அந்த செல்லர்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் செல்லர்ஸ் தான் வந்துருவாங்க. சோ ப்ரொஃபஷனல் செல்லர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம முன்னாடி இந்த ஐஎன் மார்க்கெட் பிளேஸ்ல பார்த்த மாதிரியே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி பிராண்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் சொல்லி நிறைய ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து ஈஸி ஆக்சசபிளா ஒரு ப்ரொஃபஷனல் செல்லருக்கு இருக்கு. சோ அதனால வந்து ஒரு பிராண்டா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகிறோம் ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து இந்த ப்ரொஃபஷனல் செல்லரா போறது வந்து ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நம்மளோட பிசினஸ் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு வந்து நம்மளே வந்து ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டரையோ இல்ல வந்து ஒரு டிஹெச்எல் எக்ஸ்பிரஸையோ இல்ல ஃபெடெக்ஸையோ இந்த கொரியர் பார்ட்னர்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வச்சு நம்ம வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்கு டைரக்டாவே ஆர்டர் சென்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்க டைரக்டா வந்து இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆப்ஷன் சேமே நம்ம இந்தியாவில எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்படி வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கோ அதே மாதிரியே நீங்க வந்து யூஎஸ்லயும் சரி, யூரோப்லயும் சரி, அதுக்கப்புறம் மேபி சிங்கப்பூர், அந்த மாதிரி இதுக்குமே வந்து நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சென்ட் பண்ணிட்டு எப்படி ஆகும்னா, நீங்க இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அங்க அந்த கண்ட்ரில கஸ்டம்ஸ் கிளியர் ஆனோம்னா என்ன பண்ணணும்னா, அந்த இம்போர்ட்டர் ஆன் ரெக்கார்டுன்னு இருக்கார்ல, அவங்க ஃபெடெக்ஸா இருக்கட்டும், டிஹெச்ஆ இருக்கட்டும், அவங்க வந்து டைரக்டாவே உங்க ப்ராடக்ட்டை வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டருக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுல இருந்து வந்து அமேசான் வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நமக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, அதுல வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் கிடையாது, ஷிப்பிங் காஸ்ட் கிடையாது. இப்போ டெலிவரி சார்ஜஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த டெலிவரி சார்ஜஸ் கிடையாது. ஸோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆப்ஷனுக்கு வரதுனால. ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த
வேர்ஹவுசிங்கும் சரி, பிக்கப், பேக்கேஜ், ஷிப்பிங் எல்லாமே வந்து அமேசான் கஸ்டமர் சர்வீஸ் அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம்னா, இங்க எப்படி நீங்க இந்தியாவில வந்து செல் பண்ண நினைக்கிறீங்களோ, ஒரு மார்க்கெட் பிளேஸை கிளியர் பண்றீங்களோ, அதே மாதிரியே தான் வந்து நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இங்க எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆக போகுது. பட் இதுல வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் மோர், இப்போ நம்ம யூஎஸ்க்கு வந்து யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் அந்த ரெகுலேஷன்ஸ்க்கு நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும். அதே மாதிரி யூரோப்போட கவர்மெண்ட் என்னென்ன டாக்ஸ் ரெகுலேஷன்ஸ், அதே மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ப்ராடக்ட்ஸ் வருது, அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை, அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டாக்குமெண்டேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்ஸ் ஒரு ஷிப்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் மட்டும் தான் நமக்கு சேலஞ்சிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஷிப்மெண்ட் நீங்க ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டருக்கு அமிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து சிஸ்டம்ல உங்களோட மேபி உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே என்டர் ஆயிருக்கனால ஈஸியா உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிளியர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் லான்ச் மட்டும் தான் சார் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து நம்ம அட்வர்டைசிங்ல வந்துடும் இது. ஸோ அட்வர்டைசிங், ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் எதுக்காக, ஸோ ஸ்பான்சர் டிஸ்பிளே எதுக்காகலாம் வந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு இது சொன்னேன் உங்களுக்கு, விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி உங்களோட சேல்ஸ் அண்ட் ரெவென்யூவோட மெட்ரிக்ஸை நீங்க பார்த்துட்டு உங்களோட சக்சஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் எதுக்குன்னா, மேஜரா அது வந்து பிராண்ட் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான். ஒரு பிராண்டா நான் வந்து பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகுறேன் அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிராண்ட் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கும், உங்களோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட நிறைய எஸ்கே இருக்கும், ஆனா 1-2 ப்ராடக்ட் தான் நல்லா போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பான்சர் பிராண்ட்ஸ் கேம்பெயினால என்ன ஆகும்னா, நீங்க வந்து அந்த லோ மூவிங் ப்ராடக்ட்ஸையும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ ஒரு பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம். நம்ம ஒரு பெரிய நம்ம கிட்ட ஏன்னா வந்து ஒரு ஸ்டோர்ஸ் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம், உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே ஒரு வர்ச்சுவல் ஸ்டோர் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பிராண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு அது வந்து ஒரு பெட்டர் ரீச், ஒரு அக்ராஸ் குளோபல்லையும் சரி இந்தியாலையும் சரி அது ஒரு பெட்டர் ரீச்சா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒய் ஸ்பான்சர் டிஸ்பிளே. ஸோ ஸ்பான்சர் டிஸ்பிளேன்ற ப்ராடக்ட் எப்படின்னா வந்து டைரக்டாவே ஆடியன்ஸை வந்து அவங்களோட ப்ரௌசிங் பேட்டர்னு, மேபி சர்ச் பிஹேவியர், பர்ச்சேஸ் பிஹேவியர், அதை பேஸ் பண்ணி அமேசான் உள்ளேயும் சரி ஆஃப் அமேசான், இப்போ நம்ம ஒரு ஆட் வந்து அமேசான் ப்ராடக்ட் ஒன்று பார்த்துருப்போம், அதை பார்த்துட்டு நம்ம ஜிமெயில் ஓப்பன் பண்ணா நமக்கு அந்த ப்ராடக்டோட இது வந்திருக்கும், ஆட் வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து ஆஃப் சைட் ரீமார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பான்சர் டிஸ்பிளே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரீமார்க்கெட்டிங் டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கேட்டகரியில எப்படி இந்த சர்ச் பிஹேவியர் இருக்கு, பர்ச்சேஸ் பிஹேவியர் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் கஸ்டமர்ஸ் தான் இருக்கு, இன்னும் வந்து அது லான்ச் ஆகல இந்தியால. அமேசான் போஸ்ட், நம்ம இன்ஸ்டாகிராம் தெரியும்ல எல்லாருக்கும், த சேம் வே உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியே அமேசான் போஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. ஸோ எப்படின்னா உங்களோட பிராண்ட் ஸ்டோரி, அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க வந்து லான்ச் பண்ணீங்க, என்ன வேல்யூ செல்லிங் இருக்கு, இதெல்லாம் நீங்க ரெகுலரா வந்து போஸ்ட் மாதிரி போட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் இது. அது வந்து யூஎஸ்ல மட்டும் தான் இருக்கு, இன்னும் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம மேஜரா இந்த அட்வர்டைசிங் பார்க்கும்போது இந்த அமேசான் ஆட்ரிபியூஷன் ஒரு டூலே கொடுத்துருக்காங்க அமேசான். ஸோ நம்ம குளோபல்னு வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கு, நிறைய இன்சைட்ஸ் இருக்கு, நிறைய ரிப்போர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும். ஸோ இதே மாதிரியே உங்களோட அமேசான் ஆட்ரிபியூஷன் என்ன பண்ணும்னா, அவுட் சைடு உங்க மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, உங்களோட நார்மல் சர்ச் பேட்டர்ன் எப்படி இருக்கு, மேபி கிளிக்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து பார்க்கலாம். உங்களோட கூகுள் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ பிங் ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வர்ச்சுவல் பண்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த வர்ச்சுவல் பண்டில்னா என்னன்னா, ஒரு 5 ப்ராடக்ட்டை சேர்த்து டெலிவரி ஆகாது, பட் டிஃப்ரெண்ட் பேக்கா வந்து வர்ச்சுவலா கிரியேட் பண்ணி ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு ப்ராடக்ட் ஒரு 4-5 ப்ராடக்ட்டை சேர்த்து நீங்க ஒரு அதை எஸ்கியூவா கிரியேட் பண்ணி நீங்க கூட செல் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வர்ச்சுவல் பண்டில். இதுவும் வந்து யூஎஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஎஸ், யூகே, கனடா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு புது ஃபீச்சர் ஒன்று லான்ச் ஆகுது எல்லாமே பாத்தீங்கன்னா யூஎஸ்ல பீட்டால லான்ச் ஆகி அங்க டெஸ்ட் அண்ட் லேர்ன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதர் மார்க்கெட் பிளேசஸ்லாம் வந்து எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இன் ஜெனரல் அபவுட் குளோபல் பிரசன்டேஷன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த ப்ரொஃபஷனல் செல்லர் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்லைடு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா வந்து ப்ரொஃபஷனல் செல்லர்னா ஒவ்வொரு கேட்டகரியிலுமே வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு பே சம் அமௌண்ட் எவ்ரி மந்த். பாத்தீங்கன்னா ஒரு 35
டாலர்ஸ் யூஎஸ்டி வந்து நீங்க ப்ரொஃபஷனல் செல்லரா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து யூஎஸ் மார்க்கெட் பிளேஸ் செல் பண்ணும்போது எவ்ரி மந்த் ஒரு வேலிட் கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும்தான், இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளால யூஎஸ்ல செல் பண்ணவே முடியும். அதுதான் பேசிக் கிரைட்டீரியா. ஸோ அதே மாதிரி கனடால பாத்தீங்கன்னா ஒரு 29 கெனடியன் டாலர்ஸ், சிங்கப்பூர்ல ஒரு 45 சிங்கப்பூர் டாலர்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியால 51, அந்த மாதிரி இருக்கு. நம்ம மேஜரா என்ன பண்ணலாம்னா யுஏஇ மார்க்கெட் பிளேஸ் தான் ஃப்ரீ லிஸ்டிங். இப்ப இந்தியால எப்படி நம்ம கிரியேட் பண்றோமோ அதே மாதிரியே நம்ம யூஏஇல கிரியேட் பண்ணிக்கலாம். யூஏஇல கிரியேட் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஒரு 7 கண்ட்ரி நம்ம டார்கெட் பண்ணுவோம். அதோட சேர்த்து நீங்க சவுதி அரேபியாவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுல இருக்க கஸ்டமர்ஸையும் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா வந்து உங்களுக்கு யூரோப்ல பாத்தீங்கன்னா ஒரு 29 பவுண்ட்ஸ் வந்து எவ்ரி மந்த் எடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு 4-5 மார்க்கெட் பிளேஸ் சேர்த்து பண்றோம்னா உங்களுக்கு காஸ்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு $100 எவ்ரி மந்த் ஸ்பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அமேசான். இப்போ சிங்கிள் இந்தியா அக்கௌண்ட், நான் ஒரு இந்தியன் செல்லர், நான் இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு 5 மார்க்கெட் பிளேஸ்ல வந்து கிரியேட் பண்ணி செல் பண்றேன்னா எனக்கு என்ன ஆகும்னா ஒன்லி $30 மட்டும் தான் சார்ஜ் ஆகுன்ற மாதிரி ஒரு சிங்கிள் சைன் ஆன் என்னோட ஒரு அக்கௌண்ட்ல இருந்து நான் ஒரு 10 அக்கௌண்ட்டை வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்க அமேசான் பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு. பட் டைம் இல்லாதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து என்ன எவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியுமோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். ஹலோ. எஸ் சார். மெம்பர்ஸ் இதுல வேற உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா மெம்பர்ஸ்? அவங்க டவுட்ஸ் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, நீங்க ரிப்ளை பண்ணுங்க. எஸ். ஸோ ப்ளீஸ் ஓகே. ஓகே. ஸோ DL 219 அவங்க கேட்டிருக்காங்க ஹவு டு செல் ஃப்ரெஷ் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேக்கிங் சொல்யூஷன்ஸ் வந்து என்னால சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அமேசானுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு. அந்த கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளால வந்து அந்த பேக்கிங்கை வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஐடியா இல்லை நிஜமாலே. மேபி நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு கனெக்ட் வித் அமேசான் செல்லர் சப்போர்ட் டீமை கனெக்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை செல் பண்றேன் ஒரு கேஸ் மாதிரி ரைஸ் பண்ணணும். உள்ள கேஸ் ரைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்டை நான் இதுதான் செல் பண்றேன், இதுக்கு என்னென்ன ரெக்வயர்ட் எசென்சியல் ப்ராடக்ட் லேபிளிங் எப்படி இருக்கணும், எப்படி பேக்கிங் இருக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. வாட் இஸ் தி ப்ரொசீஜர்? ஸோ நம்மளோட நார்மலா இப்போ எஃபிஏக்கு எப்படி நம்ம அர்ஜுன் மோகன் சார் கேட்டிருக்காங்க ப்ரொசீஜர் டு கெட் பேக் தி குட் சப்ளை டு எஃபிஏ. சேமே வந்து என்னன்னா ரிமூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ரிமூவல் ஆப்ஷன்ல நீங்க போட்டீங்கன்னா ஸ்லோ மூவிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரிமூவல் ஆப்ஷன் எஃபிஏ நீங்க கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு ரிமூவல்ன்ற ஆப்ஷன் வந்துடும். ரிமூவல் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ப்ராடக்ட் வந்து எஃபிஏ இதுல இருந்து அந்த பிரைம்ல இருந்து வெளியில வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் தேன்மொழி மேம் என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் பர்சன்டேஜ் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. கேன் யூ ப்ளீஸ் ஷேர் தி டீடைல்ஸ் அண்ட் பர்சன்டேஜ்? ஸோ அது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி செல்லர். ஸோ நம்ம எவ்வளோ யூனிட் செல் பண்றோமோ அந்த யூனிட்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. அதுல வந்து அமேசான் வந்து இங்க இப்போ A to Z கிளைம்ல இருந்ததுன்னா நீங்க வந்து அதை கூட கிளைம் பண்ணிக்கலாம் ரிட்டர்ன் வரும்போது. பட் அந்த A to Z கிளைம் உள்ள வராத ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் வந்து ஷிப்பிங் காஸ்ட் வந்து பேர் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு 100 rupees கூட இருக்கலாம், இல்லை 50 rupees இருக்கலாம், இல்லை 150, 200. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி லொகேஷன், எந்த லொகேஷன் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. Hello sir, why Amazon charge delivery charges for products at 499? சார் அது அமேசான் கிட்ட தான் சார் கேட்கணும் எதுக்கு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர் 499 டெலிவரி சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பை அமேசான்ல உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் வரும். ஸோ அது வந்து ஆஸ் அ செல்லரா நீங்க சொல்றீங்களா இல்ல கஸ்டமரா சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ கஸ்டமருக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் அது. செல்லருக்கு வந்து கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அமேசான் வந்து பேக் பண்ணி அதை டெலிவரி எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு சார்ஜஸ் இருக்கு சார். சாரி.
ஓகே, கேன் வி கேன்சல் த ஆர்டர் கேட்டிருக்காங்க. கரெக்ட், நம்ம கேன்சல் பண்ணலாம் இன்கேஸ் நம்ம கிட்ட வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்ல நம்ம கிட்ட ப்ராடக்ட் இல்ல, ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு. பட் இதுதான் ஒரு மேஜர் மெட்ரிக் நம்மளோட ப்ராடக்டோட விசிபிலிட்டிக்கு. ஸோ நார்மலா நீங்க ஆர்டர் கேன்சல் பண்றீங்க அப்படின்னும் போது உங்க ஆர்டர் கேன்சலேஷன் ரேட் வந்து அதிகமாயிட்டு இருந்ததுன்னா நம்மளோட அக்கௌண்ட்டையே சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. ஸோ இந்த ஆர்டர் கேன்சலேஷனையும் இன்வென்ட்ரியும் நம்ம ப்ராப்பரா வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ வெல் அஹெடா ஒரு 1 வீக் பிஃபோர் ஆகுது நம்ம கிட்ட அந்த இன்வென்ட்ரி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஸோ இன்வென்ட்ரி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபுல்ஃபில் எம்எஃப்என்ல இருக்கீங்க, நார்மல் ஒரு ஈஸி ஷிப்ல இருக்கீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து போயிட்டு ஜீரோ பண்ணிடணும் அந்த இன்வென்ட்ரியை. பட் அந்த மாதிரி பண்றதுக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இந்த ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணி தான் ஆகணும். இல்ல நம்மளால ரெடி பண்ணி அடுத்த 3 டேஸ்க்குள்ள நம்மளால கொடுக்க முடியும்னா கொடுத்துடலாம். அப்போ 3 டேஸ்க்குள்ள கொடுக்க முடியல அப்படின்னும் போது கண்டிப்பா கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கேன்சலேஷன் ரேட்ல அடி வாங்கும், உங்க அக்கௌண்ட் கூட சஸ்பெண்ட் ஆயிடும். சார் வணக்கம் சார். இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்ப வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம்ல பேசுறோம். இப்ப வந்து அக்ரிகேட்டர்ஸ் இருக்கு. இப்போ OMS குரு, யூனிகாமர்ஸ் இந்த மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் இருக்கு. நாங்க அதை யூஸ் பண்றோம். அதை பத்தி லைட்டா ஒரு மென்ஷன் மட்டும் பண்ணிருங்க. அது வந்து எப்படி, ஏன்னா அது 3 ஃபங்க்ஷனை பண்ணுது. ஒரு இன்வாய்ஸ்க்கு நான் ₹1 என்னமோ டாப் அப் பண்றேன். அது வந்து எனக்கு வந்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கிறது, மேனிஃபெஸ்ட் எடுத்துருது, இன்வாய்ஸை வந்து டேலிக்கு புஷ் பண்ணிடுது. ஆமா, சோ 3 வேலை செஞ்சிருது. இதை உங்களுக்கு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் சார், as you said, கரெக்ட் சார், வேலிட் பாயிண்ட் இது. ஸோ ஒன்ஸ் என்னன்னா சார், நம்ம அக்ரிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. அது வந்து இப்போ மேஜர், இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கெட் பிளேஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 2-3 மார்க்கெட் பிளேஸ்ல பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே கஷ்டமா தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி இந்த யூனிகாமர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாவே அது வந்து ஒரு ஈஸி டாஸ்க் தான் நமக்கு. ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு கேன்சலேஷனும் வராம சரி ப்ராப்பரா எதையுமே மிஸ் பண்ணாம நம்ம பண்ணலாம். வேலிட் பாயிண்ட் சார் இது. தேங்க்ஸ் ஃபார் ஹைலைட்டிங் இட். கரெக்ட் சார். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹரிஹரன் பாலகிருஷ்ணன் சார் கேட்டிருக்காங்க, வேட் சர்டிஃபிகேட் சேம் எஸ் இல்ல சார். அந்த கண்ட்ரி யூரோப் ரீஜன்ல இப்போ வேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம மேபி நம்ம கிட்ட ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கும் போது அவங்கள வச்சு நம்ம மூவ் பண்ணி அந்த யூரோப் வேட் எப்படி வந்து நம்மளால பண்ண முடியும்ன்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கணும் சார். ஓகே சார், நெக்ஸ்ட் இன்னொரு செஷன் போயிடலாமா சார்? நான் அதை முடிச்சுட்டு நம்ம லாஸ்டா Q&A வச்சுக்கலாமே. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் செஷன் பாத்தீங்க அப்படின்னா, சோ क्वेश्चन நெக்ஸ்ட் செஷன் போயிடலாம். சோ அது முடிச்சிட்டு நம்ம அந்த क्वेश्चन செஷன். ஓகே, ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அபௌட் ஹேவிங் an own website and அதோட ஓன் வெப்சைட் வச்சிருக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன, ஏன் வச்சிருக்கணும், அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை எப்படி எஃபெக்டிவா பண்றது, ஸோ அந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி எங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹெட் மிஸ்டர் ஸ்ரீவத்சா பட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. Hi. Good evening. So this is Srivatsa here, not one private limited lender. So now on the pathina like entire digital marketing and digital solution, brand solution strategy எல்லாத்தையுமே வந்து எங்க கிளைண்ட்ஸுக்கு will be completely providing from our end. ஓகேங்களா? ஸோ நான் வந்து லைக் இந்த one-on-one sessions, கிளைண்டோட பிராண்டிங், இண்டிவிஜுவல் பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங்ஸ், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஐ ஹாவ் பீஸ் ஆஃப் ஷேர் இன் மெனி பீப்புள்ஸ் ஐடியாலஜிஸ் அண்ட் their improvement and everything. So in the digital space. So in the meeting la pathina, I'll be letting you know how we would be taking forward with the digital space for various of brands, including D2C brands and other brands, along with the personal branding of many people or their founders. Okay. கௌதம், நீங்க அந்த பிரசன்டேஷன் ஷேர் போஸ்ட் பண்ண முடியுமா சார்? இந்த ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். சார் நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஷேர் பண்ணிட்டேன். Yeah, sure sir. So various brands, நிறைய பிராண்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு கம்பெனி இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராம்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்லாட்டி ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துட்டு வரோம் ஆரம்பிக்கிறோம்னாலே, ஸோ there are various phases. ஸோ ஏற்கனவே வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம் மார்க்கெட்ல.
ஸோ வில் பி ஹேவிங் மோர் அண்ட் மோர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஆனாலும் வந்து நம்ம யூனிக்கா வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வந்து அதுல நம்ம பார்த்த பெனிஃபிட்டோ இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்த பெனிஃபிட்டோ தான் நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்க போறோம். ஸோ அதை தான் வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் இட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆர் ஆஸ் அ சர்வீஸ் டு த கஸ்டமர்ஸ் ஆர் டு த நியூ மெம்பர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இந்த விஷயத்துல வரும்போது வந்து வி ஷுட் பி ஃபோக்கஸிங் கம்ப்ளீட்லி ஆன் த சர்வீஸ் ஆர் த ப்ராடக்ட் பார்ட். Rather than that, we should not have any fear on how it will be projected to the general public. Or general public வந்து இதை நம்ம எப்படி எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம், ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்றது எல்லாத்துமே வந்து will be completely providing it as a single point solution from our end. ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் வந்து இப்போ மேஜரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்னு சொல்றது வந்து ஒன் ஆஃப் அ வெரி பிக் சோஷியல் மீடியா பேஜ் டுடே. So many people are using Instagram as it is a source of leisure thing actually, Instagram and Facebook எடுத்தோம்னா. பட் இன்னைக்கோட சினாரியோல நம்ம எடுத்து பார்த்தோம்னா many people are actually using Instagram to buy or do make businesses over there. ஸோ இதை வந்து நம்மளோட அட்வான்டேஜுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இது பண்ணுவோம்னு சொல்றது தான் வந்து நம்மளோட மேஜர் டாஸ்கே. கரெக்டுங்களா? So இப்போ one of the major thing that we look into is having a proper website. Okay, so 1 minute, I'll just yeah sir, first slide போக முடியுமா? yeah, so website. So website நாலே வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு இருக்கிற businesses, many businesses are happening from home. ஸோ வீட்டில் இருந்துட்டு நிறைய பேர் பிஸ்னஸஸ் பண்றாங்க. வெறும் ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் விச் இஸ் ஈஸிலி பீன் டன் த்ரூ ஆன்லைன் ஆர் அதர் கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆன்லைனா மாறி இருக்கு. ஸோ ரீசன்ட் டைம்ஸும் வந்து அதாவது இப்போ நம்ம அந்த இ காமர்ஸ் முடிச்சிட்டோம். எஸ், இப்போ அது ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு இது தேவையான கொடுப்போம்னு நான் நினைக்கிறேன். மேபி அந்த இது மறந்துடக்கூடாதுன்றதுக்காக பாக்குறேன். இப்போ நம்ம அவங்களோட ஓன் சைட் இருக்கு இல்லையா? யாருது சார்? கம்பெனிஸ் இது. ஆமா ஆமா, கம்பெனிஸோட ஓன் சைட்ட அவங்களோட அதுல போட்டிருக்க ப்ராடக்ட்ட எப்படி நம்ம வந்து புஷ் பண்ணலாம், அது பேஸ் பண்ணி வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிராண்ட் விசிபிலிட்டி நீங்க கொண்டு போறது வந்து என்டையர்லி நம்ம இ காமர்ஸ்ல இருந்து கனெக்ட் ஆகாம தோணுது எனக்கு. ஓகே, அது வேண்டாம். கனெக்ட் வந்து நமக்கு அந்த இ காமர்ஸை கனெக்ட் பண்ணது மட்டும் கொடுத்தா போதும் நான் நினைக்கிறேன். வைடா வேற ஒரு கோணத்துக்கு போன மாதிரி தெரியுது எனக்கு விஜய் சார். வேற ஒரு டைமென்ஷன் போன மாதிரி இருக்கு, ரிலேட் பண்ண முடியாம இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஓகே, நமக்கு அதாவது இ காமர்ஸை கனெக்ட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அமேசான், பிளிப்கார்ட் மற்ற பிளாட்ஃபார்ம்ல அவங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து அமேசான் ப்ராடக்ட் பிளாட்ஃபார்மையோ பிளிப்கார்ட் பிளாட்ஃபார்மையோ நம்ம போய் மார்க்கெட் பண்ண போறது இல்லை. நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அவங்க பிராண்டை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண போறது இல்லை. அதர்வைஸ் நம்ம அதுக்கு தான் அங்கேயே போய் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ஷெட்யூல் பண்றோம். அதர்வைஸ் இப்போ நம்ம ஓன் இ காமர்ஸ் ஸ்டோர், நம்மளோட ஓன் சைட் வச்சிருக்கோம், அதை இ காமர்ஸ் ஸ்டோரா மாத்திரம். அதுல உள்ள ப்ராடக்ட்டை நம்ம டைரக்டா எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படி எனக்கு ரிலேட் பண்ணீங்கன்னா போதும் நான் நினைக்கிறேன். இல்ல பிராண்ட் பில்டிங்னு வேற ஒரு இதுக்கு போயிட வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல சார், கரெக்ட். சோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கோரிலேட்டட் டு ஒன் ஆன் அனதர். இப்போ நம்ம இ காமர்ஸ் நம்ம மேஜரா எடுத்தோம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ we or a company will be posting various of products inside a website where people come and do the shopping part. பட் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒருத்தங்க தேடி இல்லாட்டி நம்ம ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு வரும்போது தீஸ் ஆர் த மினிமலிஸ்டிக் திங்ஸ் தட் பீப்புள் ரிக்வயர் டுடே. ஸோ இன்னைக்கு ஒரு 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 ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுப்போமே, நம்ம இன்ஸ்டாகிராம்ல பாக்குறோம் இல்ல ஃபேஸ்புக்ல பாக்குறோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து வர்த்தியா இருக்கா இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்றத செக் பண்றது வந்து people tend to come into Google, they search, they find the website, they see who's the founder, what are all the things that they have given, and then they see the review parts before purchasing the product. So அந்த ஒரு ரீசன்னால தான் நாங்க இதை கொடுத்தது. பட் அது இல்லாம there are various of other things as well. So apart from this, how you can directly sell, what and all are the marketing strategies that we need to do or how it is to be done, each and everything I can give it to you as a basic walkthrough if that is something that you are focusing on. ஸோ இன்கேஸ் இப்போ அது ஃபோக்கஸ் பண்றோம்னா சார் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வி கேன் ஜஸ்ட் ஸ்கிப் 5 to 6 slides. யா, ஸோ சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மேஜரா. ஸோ having presence only in one medium or in only one place is actually will make our brand visibility very low.
ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து லைக் இங்க இருக்கிற விஜய் சார் ஆர் பிரவீன் ஆர் மதன், எவ்ரி ஒன் வுட் ஹவ் கிவன் அஸ் அ வெரி ஜஸ்ட் அபவுட் அமேசான். ஸோ அமேசான் இஸ் அ வெரி பிக் மார்க்கெட் பிளேஸ். பட் நம்ம இங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் நம்ம எடுக்கும் போது none of these places are actually a marketplace. Everything is only for a leisure part. So people do not come to Instagram or Facebook page ko vandu, they do not come for buying products. They come out of interest. They're coming out of to while away the time or see something new. So அந்த ஒரு நேரத்துல நம்ம எப்படி வந்து நம்ம கொடுக்கிற கண்டென்ட்ஸ் வேல்யூ, ஸோ நம்ம ப்ராடக்ட் நம்ம சர்வீஸ் கொடுக்கிற வேல்யூஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் எப்படி வந்து ஐ கிராஸ்பிங்கா இருக்கு, த வே வி டெலிவர் இட். ஸோ நம்ம வந்து வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம அதை கொடுக்கிற விதத்துலயும் இல்லாட்டி அதை காமிக்கிற விதத்துலயும் தான் வந்து பீப்புள் டென்டேட்டிவ்லி தே கம் பேக் இன்சைட் த பிராண்ட் அண்ட் தே பை. ஸோ இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே வந்து we have to start focusing and having our products in all the angles is very much important. So instead of just இப்ப நிறைய பேர் நிறைய பிராண்ட்ஸ் பார்த்திருக்கலாம், லைக் வீட்ல இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் பிசினஸ் வீட்ல இருந்தே வந்து பண்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா they'll be doing it only in Instagram. ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் ஐ எம் கெட்டிங் வெரி குட் பிஸ்னஸ், ஃபேஸ்புக்ல தான் வந்து எனக்கு ஆட்ஸ் ரன் ஆகும் போது பிசினஸ் வருதுன்னு சொல்றத நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி நம்மளோட பிரசன்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் போது தான் வந்து we'll have better results. பிகாஸ் நார்மலா இப்ப இருக்கிற ஜென்ரல் region or the general generation that we are facing with are doing all the types of checking. ஓகேங்களா, ஆல் த டைப்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் ஆர் ஹேப்பனிங். அண்ட் மேஜரா நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வந்து 30 years to 40 years or 30 years to 50 years நம்ம கொடுக்குறோம்னா people tentatively from 18 or 20 are also checking our products. So there are certain people who are pushed into it. And because of நம்மளோட பிரசன்ஸ், ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல என்ன கண்டென்ட் கொடுக்க போறோமோ அதை லைட்டா ட்வீக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஃபேஸ்புக்ல கொடுப்போம், லிங்க்டின்ல கொடுப்போம், ட்விட்டர்ல போடுவோம், பின்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் சோஷியல் மீடியாஸ்ல சின்ன சின்னதா ட்வீக் பண்ணிட்டு தான் நம்ம போடுவோம். ஸோ அந்த நேரத்துல வந்து பிகாஸ் ஆஃப் சம் ரீசன் வி ஷுட் நாட் லூஸ் அவுட் our customers or our potential buyers. ஸோ இதனாலதான் வந்து we have to focus on social media and we have to cover all the pages or all the handles at once. So that will give us better reach, visibility and scope and even for selling part. And இன்னைக்கு நம்ம மேஜரா எடுத்தோம்னா it is not something to contradict. Okay, it is not something to contradict with what my previous people spoke with. பட் மேஜரா நம்ம எடுத்து பார்த்தோம்னா அமேசான்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் டென்டேட்டிவ்லி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேணும் வாங்கணும்னு சொல்லிட்டு தே கோ செக், தே கம்பேர் அண்ட் தே பை. பட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ஹோஸ்ட் பண்ணோம், ஒரு ஆட்ஸை ரன் பண்ணோம், ஒரு கேம்பெயினா நம்ம ரன் பண்ணும் போது இஃப் பீப்புள் லைக் த ப்ராடக்ட் தே இமீடியட்லி பர்ச்சேஸ் இட். ஸோ பர்சன் யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும்னு சொல்றது கூட அவங்க திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம காமிச்ச விதத்திலையும் நம்ம எடுத்த விதத்தையும் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து அந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் வந்து we are saying that let us give proper value. ஸோ சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார், அதுல நான் இதோட கண்டினியூஷன் கொடுக்க முடியும் சார். யா, ஸோ கிரியேட்டிவ்ஸ் வித் கான்டென்ட் இதுதான் நான் சொல்றது. ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட இருக்குன்னா it is something a unique solution sir. Everyone over here, everyone including not one or many big companies, Byju's, Extramarks or any other companies, let us take. So there are various of companies, various of products that are present in the market to give proper solution. So நம்மளோட ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி யூனிக் இன் த மார்க்கெட், கரெக்ட். ஆனா அதை நம்ம எந்த விதத்துல நம்ம எடுத்துட்டு போய் காமிக்கிறோம், ஸோ என்ன கான்டென்ட்ஸ் நம்ம காமிக்கிறோம், எந்த முறையில வந்து டிசைன்ல வச்சு நம்ம காமிக்கிறோம். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற ஏஜ் குரூப்ஸ் ஆர் இன்னைக்கு இருக்கிற குரூப் ஆஃப் பீப்புள் தே டென்டேட்டிவ்லி கெட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் வெரி குட் கான்டென்ட், வெரி குட் டிசைன். அண்ட் மெனி கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து லைக் மிஸ்டர் பிரவீன் இதுக்கு முன்னாடி சொல்லும் போது குளோபல் அமேசான், குளோபல் சேல்ஸ் நம்ம சொல்லும் போது இங்க வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணும் போது நீங்க குளோபலுக்கு தனியா நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ற ஒரு அவசியமே இருக்காது. நீங்க ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் நீங்க பண்ணீங்கனாலே இட் வில் பி ஹேவிங் அ வைல்ட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் எவ்ரிதிங், கரெக்ட்டுங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் சொல்றேன். ஸோ நம்ம கொடுக்குற கான்டென்ட்ஸும் நம்ம கொடுக்குற டிசைனும் வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஒன் group of people or one restrict of people, it is for everyone, correct? So next slide.
போட்டோகிராஃபி அண்ட் இமேஜிங், இதெல்லாமே வந்து நம்மளோட கிரியேட்டிவ்னஸ், கிரியேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், இமேஜஸ் இதுக்குள்ள எல்லாத்துலயுமே வந்துடும். ஸோ ப்ராப்பர் போட்டோகிராஃபி அண்ட் இந்த போட்டோகிராஃபி நம்ம பண்றதும், ஏன்னா having our product in multiple places or multiple marketplaces is very important. ஸோ நம்ம இங்க எடுக்கிற போட்டோகிராஃபி இப்ப நீங்க அமேசானுக்கு கொடுக்குறீங்க இல்ல பிளிப்கார்ட்டுக்கு ஒரு போட்டோஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்க டெஃபினட்டா ஹை குவாலிட்டி போட்டோகிராஃபி தான் எடுப்பீங்க, ஏன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படி இருக்கும். We can use the same photography what you have used there and we can change the content part. ஏன்னா நீங்க வந்து அமேசான் ஒரு பிளிப்கார்ட்ல கொடுக்கும் போது அதோட யூஸ், அதோட நீடு தான் நீங்க கொடுப்பீங்க தவிர இங்க நீங்க கொடுக்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நோ மார்க் எனி நீங்களே நம்மளே எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சேல்ஸ் பார்ட் ஆர் செல்லிங் பார்ட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் ஒன்லி த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத், ரெஃபரல். ஸோ ரெஃபரல் சேல்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ கன்வர்ஷன் ரேஷியோவே பார்த்தீங்கன்னா நியரிங் 90 to 95% கன்வர்ஷன் ரேஷியோ த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத். ஸோ ஒரு சர்வீஸ் இல்லாட்டி ஒரு ப்ராடக்டோட யூசேஜோ இல்லாட்டி அவங்களோட ஹிஸ்டரி கரெக்டா இருந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் வில் சஜஸ்ட். We can use Instagram, Facebook, Pinterest, Twitter, LinkedIn, everything, every social media handles to project the product and give the experience the customers at chat. ஏன்னா இதை வந்து நம்ம அமேசான் or Flipkartல பண்ண முடியாது. So it is not there or it is not available in India yet. But whatever the customers have purchased a product through Amazon or through Flipkart, நம்ம அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து we can share it over here, which will multitude our sales or multitude the revenue for the company in order to penetrate the market even more better. Sir, next. So caricature videos நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். So everyone looks around, நம்ம இப்போ வோடஃபோன் நம்ம எடுத்தோம்னு வச்சுப்போம். ஸோ வோடஃபோன் நம்ம எடுத்தோம்னா அவங்களோட ஆட்ஸ் தான் நமக்கு மேஜரா ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு வந்து அவங்க மார்க்கெட்ல they are holding only 50% share in the market. So there are 3 major brands and only 2 and it is calculated as 2.5 actually. So it came in 2 days back in the news also. So Airtel's CEO itself had given this term that there are only 2.5. So actual product நம்ம எடுத்து பார்த்தோம்னா Vodafone is broke into half. Vodafone ஐடியான்னு சொல்ற ஒரு பார்ட். இப்போ வோடஃபோன் எடுத்தோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த டூடோ அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த அனிமேஷன்ஸ் வச்சு யூஸ் பண்ணது தான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி we will be creating or we should create proper images or roles or a character for our brand which will showcase our brand or which will showcase our product to the outside world. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி ஒரு இமேஜ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்தாங்கன்னா they will immediately connect with our product, the experience that they have. So இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா நியூரோ மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு மேஜர் டாஸ்க், ஒரு மேஜர் ப்ரோக்ராமே ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு. So people tentatively their brain gets activated. So there are various parts of brain, so like nucleus accumbens and major parts of the brain that gets activated by people knowing or having an experience over a product and they enjoy the way the product has given that experience to them. So இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி caricature videos or images வச்சுட்டு we can give engagement to the clients or to our customers. So next slide. Social media marketing strategy. So ஒரு strategy நம்ம create பண்றது வந்து it's a very very important task. Why it is a very important task na, நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், நம்ம ஒரு ப்ராடக்டோட சர்வீஸை யூனிக்கா தரோம், இல்ல ஒரு ப்ராடக்ட்ல சில பார்ட்டை வந்து நம்ம யூனிக்கா தரோம்னாலும் there are always competitors which are available or are there in the market. By placing our product in a very suitable marketing strategy will make us reach places that even our competitors have not reached in a very short span of time. We should just take over the strategy நம்ம காம்படிட்டர்ஸ் யூஸ் பண்ணதை எடுத்து அவங்க எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது வேரியஸ் டூல்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த அனாலிசிஸை வச்சு நம்ம ப்ராப்பரா ப்ரொஜெக்ட் பண்ணோம்னாலே we will be reaching down to various of places where our competitors have also not reached. So இந்த எல்லா விஷயத்தையும் தான் வந்து we'll be focusing on the social media marketing strategy. And strategy நாலும் வந்து there are various of things like fail proof plan, fool proof plan சொல்லிட்டு நிறைய plans we have to segregate. And moreover on a longer run நம்ம எடுத்து பார்த்தோம்னா all the plans will have hiccups or roadblocks on the line. So ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு எங்கேயாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரதான் போகுது இந்த பிளான்ஸ்னால. We should have contrary ideas.
we should have other ideas in place so that if anything happens, we'll be there to support the product, or the product can move on its own. So next slide. சோஷியல் மீடியா காம்படிட்டிவ் அனாலிசிஸ், இதைத்தான் நான் வந்து அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணோம், டார்கெட் ஆடியன்ஸ் எப்படி என்கேஜ் பண்ணணும்னு சொல்றது எல்லாத்தையும். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ பிராண்ட் ரெப்யூட்டேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன் தட் there are various of competitors that will be available in the market. ஸோ நம்ம வந்து உள்ள மார்க்கெட் பெனிட்ரேட் பண்ணிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் 100 customers or first 200 or 1000 customers நம்ம ரீச் பண்ணிட்டோம்னாலே we will be facing so much of other problems. ஏன்னா ஒரு 1000 customers நம்ம மீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யாராச்சும் ஒருத்தங்க 2 பேருக்காவது நம்மளோட சர்வீசஸோ இல்லாட்டி ப்ராடக்ட்ல வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல they wouldn't have satisfied, அண்ட் அது வந்து நம்மளோட கவர்னன்ஸ்ல கூட வந்திருக்காது. ஸோ இந்த நேரத்துல தான் சோஷியல் மீடியா பிராண்ட் ரெப்யூட்டேஷன் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்னதான் அனாலிஸ் பண்ணிட்டு நம்மளோட காம்படிட்டர் என்ன பண்றாங்களோ அவங்கள விட நம்ம பெட்டரா கொடுத்தாலும் நம்மளோட ஓன் பிராண்ட் ரெப்யூட்டேஷன் அனாலிசிஸை நம்ம ரெகுலரா பண்ணணும். ஸோ நம்மளோட பிராண்ட் ரெப்யூட்டேஷன் அனாலிசிஸ்ல எடுத்தோம்னா நம்மளோட கூகுள் ரிவ்யூ, ஃபேஸ்புக் ரிவ்யூஸ், இன்ஸ்டாகிராம் ரிவ்யூஸ், ஸோ கமெண்ட் செக்ஷன்ஸ்ல போடுறது, ஸோ நம்மளோட வெப்சைட்ல இருக்கிற ரிவ்யூ மார்க்ஸ், ஸோ ஸ்கெடியூல்ஸ் கொடுக்கறது, இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ரேண்டமா எடுக்கணும். ஸோ ரேண்டமா ரெகுலரா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அந்த பேசிஸ்ல வந்து we should give them ideas on what they can do better, how they can do better, and what and all are the problems that they are facing with the product, and basis upon that we can give them proper service as well, so that it will be easier for them to move ahead, so that customer will also be happy and they will also give us better clients, or they will be reaching down about our products to their own circles. Next slide. சோஷியல் மீடியா ஆடிட். ஸோ இதுவும் வந்து அனாலிசிஸ் ரிப்போர்ட் மூலியமாவே வரும். பட் சோஷியல் மீடியா ஆடிட் நம்ம எடுக்கிறோம்னா வில் பி அனலைசிங் த என்டையர் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அண்ட் ஆல் த சோஷியல் மீடியா பேஜஸ். ஸோ இந்த ஆடிட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரே நேரத்துல வந்து வில் பி ரன்னிங் வேரியஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் டு ரீச் டவுன் டு வேரியஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ எவ்ரி கஸ்டமர் ஆர் நமக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட் லீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கும் போது வந்து ஒரே மாதிரி கண்டென்ட் we cannot satisfy all sorts of people. ஸோ இந்த இடத்துல தான் வந்து what we will be doing is that is we will be multiplying the various of ad campaigns that we will be running to our customers. ஸோ இந்த மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம வேரியஸ் ஆஃப் ad campaigns ரன் பண்ணும் போது there will be certain ad campaigns which will face problem, or நம்ம கேட்ட yield எடுக்க முடியாம போகும். ஸோ சோஷியல் மீடியா ஆடிட் மூலியமா பண்ணும் போது எந்த என்கேஜ்மெண்ட் ரேட் வந்திருக்கு, ஸோ எவ்வளவு பேரை ரீச் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா அனாலிசிஸும் நம்ம எடுத்துட்டு பேஸ்ட் அப்பான் தட் we will be tweaking certain iterations inside the campaign so that it will reach down to better people and more people, so that the revenue is generated for the product. Next slide. Dedicated social media account manager. Next slide, sir. This doesn't correlate with what sir asked earlier. So next slide. So monitoring of included social assets. So மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பிளேஸ் பண்ணும்போது எஸ் சார். என்னன்னா எனக்கு ரொம்ப அருமையா இருக்கு. விஜய் சாருக்கு இன்னொரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ரொம்ப அருமையா இந்த ஸ்லைட்ஸ் இப்ப நீங்க கொடுக்கறது வேற ஒரு கோணத்துல இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பட் எனக்கு இந்த டைம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பத்தாது. ஒரு செஷன் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க நீங்க எடுத்திருக்க கோணத்துல, இந்த கோணத்துல நாங்க உண்மையாவே பண்ணணும். அதுல கண்டிப்பா எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இப்போ அமேசான், பிளிப்கார்ட், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்களோட ஆடியன்ஸ் தான். ஆனா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட நீங்க காட்டும் போது அந்த கண்டென்ட் அவ்வளவு அழகா இருக்கும் போது மக்கள் நம்புனாங்கன்னா உடனே அதை உங்கள்ட்ட எடுத்துருவாங்க அப்படின்ற பாயிண்ட் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதோட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அது தென்மொழி மூலம் கூட அதை அக்செப்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி இப்ப நானும் அந்த மாதிரி பண்ணி எனக்கு அனுபவம் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் தாண்டி டைரக்ட் செல்லிங் எங்களோட சைட்ல நடக்குது. அதுக்கு நீங்க இன்புட் நிறைய யூஸ் ஆகுது. ஆனா மற்ற மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த இ-காமர்ஸ் சம்பந்தமா சில கொஸ்டின்ஸ் அவங்களை அலோவ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப டைமும் நமக்கு வந்து பொதுவாக நம்ம 5 to 8 கொடுத்தனால டைமும் நமக்கு முடிய போகுதுன்றனால நம்ம இதை செப்பரேட்டா நீங்க கண்டிப்பா வைக்கணும் சார்.
செப்பரேட் Sure. ஒரு செஷன் வந்து நம்ம இதே ஒரு ஒர்க் ஷாப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப் இன்க்ளூடிங் நீங்க இந்த ஸ்கிரீன்ஸ் தாண்டி இப்ப இன்னைக்கு பண்ண மாதிரி நம்ம ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணுவோம் சார். Sure. அரேஞ்ச் பண்ணும்போது எடுக்கணும். மேபி இந்த ஃபைனல் ஸ்லைட்ஸ்ல வந்து இ-காமர்ஸ் ஓரியன்டா ஏதாவது இன்புட் இருந்தா அதை கொஞ்சம் நீங்க காட்டுங்க சார். Yeah. சரி, இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சொல்றீங்களா இல்ல இ-காமர்ஸ் ரிலேட்டடா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மேபி நீங்க சைட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பேஜை புஷ் பண்ணி கொண்டு போற மாதிரி எதுவும் இருந்ததுன்னா போவோம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த QA-க்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். சார் கொஸ்டின் ஆன்சர் போயிடலாம் சார். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ன்றது வந்து ஒரு தனி சாப்டர், என்டையர் டே வேணும். இல்ல நம்ம லாஸ்ட் மந்த் நாங்க வந்து பர்சனல் பிராண்டிங் பத்தி சங்கீதா மேடம் எடுத்தாங்க, சங்கீதா அபிஷேக்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. நாங்க அதான் பண்ணோம். பர்சனல் பிராண்டிங் அந்த லாக்டவுன்ல வந்து அவங்களோட பர்சனல் பிராண்டிங் எப்படி ப்ரோமோட் பண்ணிக்கிறது, ஒருத்தர் தனி மனிதனா இப்ப நான் ஒரு இண்டிவிஜுவலா என்னோட பர்சனல் பிராண்டிங் பண்றது மூலமா எப்படி என் பிசினஸ் பிராண்ட பண்ண முடியுன்ற மாதிரி எடுத்தோம். அதுல நாங்க இதெல்லாம் கவர் பண்ணோம். ஓகே சார். இதுவே நமக்கு இன்னும் ஃபியூச்சர்ல நாங்க எப்படியும் அனுவல்லி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே. இந்த வருஷமும் நமக்கு அது தேவைதான். ஓகே மெம்பர்ஸ் ஓகே ஒரு ஒரு அருமையான செஷன் போனுச்சு. சாரி, இன்னும் சில பேர் இதுல இருக்கவங்க ரசிச்சவங்களும் இருக்காங்க, இல்ல எங்களுக்கு இ-காமர்ஸ் பினிஷ் பண்ணணும்னு கேட்டவங்களும் இருக்காங்க. நம்ம கண்டிப்பா வந்து சேம் டீம் விஜய் சார் அண்ட் டீம் நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெஷலாவே அவங்கள கூப்பிட்டுட்டு ஒரு 3 hours இந்த மாதிரி நம்ம எடுப்போம். அதுல சோ மெனி ஆஸ்பெக்ட், ப்ராடக்ட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், பர்சனல் பிராண்டிங் ஆகட்டும், அவங்க எடுத்துட்டு போன விதம் நல்லா இருந்துச்சு. என்னால அதை கவனிக்கணும்னு ஆசை, பட் நம்ம பினிஷ் பண்ற டைமுக்கு வந்தனால நம்ம அதை தள்ளி போடுறோம். உங்களோட கேள்விகளை நம்ம இது வரைக்கும் பார்த்த இ-காமர்ஸ்ல உங்களோட கேள்விகள் எது இருந்தாலும் இப்ப நீங்க லைன்ல ஆன்லைன்ல வந்தே நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். உங்களை நாங்க அலோவ் பண்றோம், ஹேண்ட் ரைஸ் பண்ண அலோவ் பண்றோம். மிஸ்டர் விஜய் அண்ட் டீம் ரெடியா இருக்காங்க. மிஸ்டர் மதன், மிஸ்டர் விஜய் அவங்க டீம் ரெடியா இருக்காங்க. நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அதே மாதிரி சார் இப்ப இதை வந்து விஜய் சார் உங்கள்கிட்ட அந்த கேள்வி, நானும் வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த சர்வீசஸ் நீங்க வந்து இ-காமர்ஸ் சொல்யூஷனை எனக்கு வந்து இப்போ ஃபியூ டேஸ் முன்னாடி எங்களுடைய டிஜிட்டல் மெம்பர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சார் எனக்கு அக்கௌண்ட் வந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணல, டீஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உங்க கம்பெனி சார்பா இந்த மாதிரி ஏற்கனவே நாங்க செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணா எங்க சேலை க்ரோத் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்க ஆதரைஸ்டு அமேசானோடைய பார்ட்னர் கம்பெனி நீங்க சொன்னீங்க. அப்போ நீங்க அதுல என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்க நல்லது. ஓகே சார். சோ நான் இது கொஸ்டினா வச்சிருக்கேன், நீங்க அதையும் சொல்லுங்க. அதுக்கு இடையில மெம்பர்ஸ் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டோம், அவங்களையும் டைரக்டா லைன்ல வந்து கேட்க சொல்லுவோம் சார். ஓகே. சோ மெயினா பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்ல வந்து ஒரு 4-5 வெர்டிகல்ஸ் அந்த மாதிரி, அதுல இ-காமர்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி வெர்டிகல். சோ அதுல என்ன பண்றோம் அப்படின்னா செல்லர் சக்சஸ் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்றோம். எந்தெந்த செல்லர்ஸ்க்கு வந்து தேர் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டி, அமேசான்ல செல் பண்ண முடியல, பிளிப்கார்ட்ல செல் பண்ண முடியல அப்படின்றப்போ அவங்களுக்கு, ஏன்னா எங்களோட கம்பெனியோட மோட்டோவே என்ன அப்படின்னா we do what we best at அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க மேனுஃபேக்சரிங்ல வந்து கிங்கா இருப்பீங்க, பெஸ்டா இருப்பீங்க, நீங்க அதை கவனிச்சுக்க. உங்களோட சேல்ஸ் பார்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் நாங்க பாத்துக்கிறோம், இதான் கம்பெனியோட மோட்டோ. ஸோ எங்களோட டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டீம் இ-காமர்ஸ்ல. ஸோ நாங்க வந்து அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் என்டையரா எண்ட் டு எண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றோம். ஒரு அக்கௌண்ட் எடுத்து அதுல கேட்டலாகிங், லிஸ்டிங், A+ லிஸ்டிங், கண்டென்ட் கிரியேஷன், கீவேர்ட், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், ஸ்பான்சர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் ரீகன்சிலேஷன் அப்படின்ற எல்லாமே பண்றோம். டு பி ஃப்ராங்க், மதன் நீங்க பாத்தீங்களா, மதன் செஷன் எடுத்தார் இல்லையா, மதன் வந்து ஒன் ஆஃப் தி பயோனியர் இன் இ-காமர்ஸ் இந்தியால. அப்படி ஒருத்தரை வந்து நீங்க பார்க்கவே முடியாது. நான் அஸ் அ கலீகா நான் சொல்லுவேன், பெருமைப்படுவேன், மதன் will do magic in accounts. டு பி ஃப்ராங்க் ஒரு விஷயம் சொல்றேன். February மாசம் எங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்தது. அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப பெரிய பிராண்ட், அவங்க பஞ்சாப் பேஸ்ட் பிராண்ட். ஆக்சுவலி அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய 25 வருஷம் அவங்க வந்து ப்ராடக்ட் டிசைனிங் இருக்கக்கூடிய கம்பெனி. வேர்ல்டு வைட் அவங்க ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. பெரிய பெரிய பிராண்டுக்கான ப்ராடக்ட் டிசைன்ஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. அண்ட் தே ஹேவ் கம் அப் வித் தேர் ஓன் பிராண்ட். சொந்தமா ஒரு பிராண்ட்ல வந்தாங்க. அவங்க February மாசம் அவங்க உள்ள வரும்போது அவங்களுடைய என்டையர் ரெவன்யூ வந்து 1,65,000 ரூபாவா இருந்தது. சரியா? போன மாசம் அவங்களுடைய மாச ரெவன்யூ 36 லட்சத்தை தாண்டிடுச்சு. சோ அதுதான் வந்து மதனுடைய பொட்டன்ஷியல். ஓகே, அவர் வந்து எங்களுக்கு வந்து
புதையல் மாதிரி. அதனாலதான் அவரை நாங்க வெளியில விடாம பாதுகாத்து வச்சிருக்கோம். டு பி ஃபிராங்க், நீங்க அக்கவுண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்போ அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணதுல இருந்து அதை ப்ரோமோட் பண்றது அது எல்லாமே நீங்க கேர் எடுத்துக்கிறீங்க. அது என்னென்ன அக்கவுண்ட்க்குலாம் அமேசான் தவிர வேற என்னென்ன பிளாட்ஃபார்ம்க்குலாம் நீங்க எடுத்துக்கிறீங்க சார்? நீங்க இ-காமர்ஸ்ல நீங்க எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு வந்தாலும் நாங்க பண்ணுவோம் சார். பண்ணுவீங்க. அமேசான் லோக்கல், அமேசான் குளோபல், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பிக் பாஸ்கெட், நைகா, டாடா கிளிக், மிந்த்ரா, ஜபங், யூ நேம் இட். நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு வந்தாலும் we can help you to sell your product and make good revenue. ஓகே, சூப்பர். அப்போ ஒரு மேனுஃபேக்சரா ஒரு ப்ராடக்ட்டை வந்து நாங்க சப்ளை பண்ற ஆளா இருந்தா போதும், மற்றதெல்லாம் நீங்க அதுல கேர் எடுத்துக்க முடியும் உங்களால. நிச்சயமா நிச்சயமா. அதான் எங்களோட மோட்டோவே. நீங்க உங்களோட பெஸ்ட் ப்ராடக்ட்டை நீங்க எடுத்து வாங்க, அதை எவ்வளவு பெஸ்டா மக்களுக்கு ரீச் பண்ணி ரெவென்யூ பண்ணி தர முடியும்ன்றது நான் வீல் டேக் கேர் ஆஃப். எப்படி இருக்கும் உங்களோட சார்ஜஸ் எதுவும் இருக்குதா? அது எப்படி இருக்கும்? நாங்க டைரக்டா சார்ஜஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பேக்கேஜ் இருக்கு. இயர்லி ஆனம் பேக்கேஜ், 6 month பேக்கேஜ் இருக்கு. சரியா? சோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இமீடியட்டா உடனே பேக்கேஜ் சொல்லி நாங்க உள்ள ஆன்போர்ட் பண்ண மாட்டோம். உங்களுடைய நீட், வாட் இஸ் தி நீட் ஆஃப் தி செல்லர் அப்படின்றது, உங்களோட நீட் என்ன இருக்கு அப்படின்னு. இப்ப நவாஸ் பாபு சார் சொன்ன மாதிரி, எனக்கு வந்து பிரசன்ஸ் இருந்தா போதும், என்னோட பிராண்டை நான் பில்ட் பண்ணா போதும், சேல் இது இல்லை அப்படின்ற பட்சம் நாங்க பிராண்ட் விசிபிலிட்டி கொண்டு வருவோம். சரியா? ரெவென்யூ இல்ல, எனக்கு ரெவென்யூ தான் ஆஸ்பெக்ட், நீங்க ரெவென்யூ கொண்டு வாங்க அப்படின்னா காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணுவோம். we have a tool, யூஎஸ்ல இருந்து ஒரு டூல் வாங்கி வச்சிருக்கோம். அந்த டூல் என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய ப்ராடக்ட் பிளஸ் உங்களுடைய காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு பேர் அந்த ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, எந்த விதத்துல அவங்க பெஸ்டா பண்றாங்க, அவங்களுடைய ரெவென்யூ என்ன. லெட்ஸ் சே நான் ஒரு ஷர்ட் விற்கிறேன் அப்படின்னா, ஷர்ட் விற்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, எது பெஸ்ட் செல்லர் ஷர்ட் அமேசான்ல, அது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு விக்குது, எவ்வளவு ரூபாய்க்கு விக்குது, அண்ட் எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்க, என்ன டிசைன். ஓகே, சோ இந்த அனாலிசிஸை நாங்க கொடுப்போம். சரியா? இந்த அனாலிசிஸை கொடுத்து உங்ககிட்ட நாங்க நேரம் கேட்போம். உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பிளஸ் உங்களோட அக்கௌண்ட் நாங்க எடுத்துப்போம். ஏற்கனவே செல் ஆயிட்டு இருக்கிற அக்கௌண்டா இருந்துச்சுன்னா அதுல என்னென்ன ஏரியாஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவோம். இல்ல பேசிக்காவே ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு. சரியா? இதுல 2 விதமா சார்ஜஸ் பண்றோம் சார். ஒன்னு வந்து அப்ஃப்ரண்டா நாங்க ஃபீஸ் சார்ஜ் பண்றோம். இன்னொன்னு வந்து ரெவென்யூ ஷேரிங் பேசிஸ். அதாவது உங்களுக்கு நாங்க வருமானம் ஈட்டி கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு சதவீதத்தை நாங்க வாங்கிப்போம். இது 2 பேருக்குமே வின்-வின் சிச்சுவேஷன். சோ இது லாங்கர் ரன்ல பாக்குறதுனால எங்க கிட்ட ஆல்மோஸ்ட் இப்ப 80 செல்லர்ஸ் இருக்காங்க சார். ஓகே சார், உங்க நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு நாங்க நம்பகத்தன்மையான நிறுவனம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும்? ஓகே, சோ அதுக்கு அந்த ஸ்லைடு இருந்தா உதவியா இருக்கும். மெம்பர் சார்பா நான் சில கேள்வியில 2 இயர்ஸா பழக்கம் இருந்தா கூட நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு செல்லரா இருக்கேன்னாலும் நான் ஒரு ஏஜென்சியை நம்பி பணம் கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளவு வருஷம் இருக்கு, அவங்க எவ்வளவு செல்லர்ஸ் பண்ணிருக்காங்க, எப்படி ரெப்படிட்டிவா இருக்காங்கன்றத நான் பார்க்கணும். அதே மாதிரி கார்பரேட் பிக் பிராண்ட் தவிர நம்மள மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ் அப்படின்றதுக்கு ஏதாவது நீங்க கன்சிடர் பண்ணி அது சார்ஜஸ்ல அப்படி வைக்கிறீங்க? நிச்சயமா we have a policy, சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பாலிசி எங்க கிட்ட இருக்கு. ஒரு மாசத்துக்கு இத்தனை அக்கௌண்ட் வந்து பேஸ் லெவல்ல, அதாவது எம்எஸ்எம்இ பேஸ் லெவல்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எடுத்து அதை அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்னு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சிக்கி கெடுக்குறீங்க, அதாவது 2 பேர் எடுக்கிறீங்க காம்படிட்டர், அது எப்படி உங்களுடைய இருக்கும்? அதாவது காம்படிட்டர் அனலைஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. ஒரே கேட்டகரியில 2 கம்பெனி அக்செப்ட் பண்ணுவீங்களா, இல்ல அப்படி எதுவும் பண்ணாத பாலிசி இருக்கா? நிச்சயமா அக்செப்ட் பண்ணுவோம் சார். ஏன்னு வைங்களேன், இது எங்களுடைய ஒர்க் மட்டுமே டிபெண்ட் பண்ணது இல்ல, உங்க ப்ராடக்டோட தரமும் இருக்கு. சரியா? 2 பேர் காம்படிட்டர் இருக்காங்க, நீங்க தரமான ப்ராடக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 பேருக்குமே நாங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம், ஈக்குவல் ஒர்க் தான் பண்ண போறோம். சரியா? சோ அந்த கேட்டகரிக்கு என்ன பண்ணணுமோ அதான் பண்ணுவோம். அந்த கேட்டகரிக்கான கீவேர்ட்ஸ் மாறாது, ஒரே கீவேர்ட்ஸ் தான். என்னோட கீவேர்ட்ஸ் தான் போட போறோம். மெம்பர்ஸ் எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணா கௌதம் நீங்க கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. அவங்க கம்பெனியோட சர்வீஸ் ஓரியன்டா இருக்கலாம், ஆர் இன்னைக்கு நம்ம எடுத்த செஷன்ல உள்ள அவங்களுடைய டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருமே திரும்ப டிஜிட்டல்ல மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறது தான். அதாவது நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அது 90% நமக்கு மறந்து போயிடும். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஞாபகம் நாளைக்கு 90% இருக்கலாம், மேபி நாளைக்கு கழிச்சு 75%, அடுத்து 50%. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா அதை நம்ம விட்டுருவோம். ஸோ நம்ம இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மெம்பர்ஸ். நான் கேட்டுக்கிறது அடுத்த வாரத்துக்குள்ள நீங்க கண்டிப்பா நம்ம ஒர்க் ஷாப் குரூப், நம்ம அதோடைய குரூப் இருக்கு, அதுக்குள்ள மிஸ்டர் விஜய் சார் உங்க பெர்மிஷனோட உங்களை நான் ஆட் பண்றேன். நிச்சயமா சார்.
மெம்பர்ஸ் வந்து அடுத்த ஒரு 1 வீக் வந்து நாங்க ஆக்டிவா அந்த ஒர்க் ஷாப் குரூப் வச்சிருப்போம் சார். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டா நீங்களும் உங்க டீமும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். டிஜிட்டல் மெம்பர்ஸ் ஸோ மெம்பர்ஸும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இப்ப நாளைக்கே இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி நீங்க செல் பண்ண ஆரம்பிக்க போறீங்கன்னா அதுக்கு உங்கள்ட்ட வேற என்ன டவுட் இருக்கு, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்டு கிளாரிஃபை எடுத்துங்க ப்ளீஸ். கௌதம் உங்களுக்கு அலோவ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு இடையில உங்க டீம் கொஞ்சம் உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லது. மெம்பர்ஸ் சார் நான் சாட்ல ஷேர் பண்றேன். எஸ் சார். மெம்பர்ஸ் எதுவும் டவுட்ஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு அன்மியூட் செய்யப்படும். இது எக்ஸிட் பாலிசி எல்லாம் எப்படி சார்? அதாவது உங்கள்கிட்ட சர்வீஸை ஸ்டார்ட் பண்றோம், நாங்க ஒரு மாசம் உங்கள்கிட்ட கத்துக்கிட்டு அப்புறம் நாங்க வெளில வந்துருவோம் அப்படின்னு நினைச்சா என்ன செய்யறது? சார் நிச்சயமா அது உங்களுடைய ஓன் டிஸ்கிரிட். நீங்க எப்போ வந்து உங்களோட சர்வீஸ் இப்போ எங்களோட சர்வீஸ் போதும்னு நினைக்கிறீங்களோ அப்ப வெளில வரலாம். அதாவது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா 1 மாசம் நான் ட்ரை பண்றேன், 3 மாசம் ட்ரை பண்ணவங்க வந்து இப்போ 1 வருஷம் கேட்டிருக்காங்க, குளோபல் செல்லிங் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களோட சர்வீஸ் வந்து வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க? நிச்சயமா சார். ஏன்னா நான் வந்து உங்களை சக்சஸ் பண்ணாதான் நான் சக்சஸ் ஆக முடியும் மார்க்கெட்ல. சோ நான் என்னோட கம்பெனி ப்ரொஃபைல நான் 1 நிமிஷம் ஷேர் பண்றேன். நீங்க அந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா, அந்த மெம்பர்ட்ட இருந்து ஒரு கேள்வி வந்தது, எவ்வளவு ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்றது. அது நான் ஒரு சின்ன ஷேர் பண்றேன் நானு. நீங்க அமேசானும் ஷேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? ஒரு நிமிஷம். எஸ் ப்ளீஸ். நவாஸ் சார் எதுக்கும் கேள்வி எதுவும் இருக்குன்னா? சரவணன் சார், நீங்க டிஜிட்டல் ப்ராடக்ட் எல்லாமே நீங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் ஓரியன்டானா அது ரிலேட்டடா எதுவும் கேள்வி இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேளுங்க சார். அது மற்ற இந்த மாதிரி ஹார்ட்வேர் ப்ராடக்ட் செல் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் அந்த கேள்வி பயனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அர்ஜுன் மோகன் சார் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க, அவங்களும் மேல வந்து கேட்கலாம். தேங்க்யூ முத்து சார். எஸ் சார். சார் டைம் ரொம்ப இதா இருக்கனால கண்டிப்பா நிறைய டவுட்ஸ் இருக்கு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷனா இருந்தது. பட் எங்க ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் காம்படிட்டிவ் ப்ராடக்ட், அதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா வரதுங்கிறது வந்து அவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டியது. என்ன மாதிரி என்ன கேட்டகரி ப்ராடக்ட் சார்? என்ன ப்ராடக்ட் பண்றீங்க சார்? ஐடி நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட் சார் ஆக்சுவலா. ஓகே. சோ நெட்வொர்க்கிங் அக்சஸரீஸ் யூசிங் ரவுட்டர்ஸ் அந்த மாதிரி இல்லையா? ரவுட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்சஸரீஸ். ஓகே. சோ நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் பண்ணுவீங்க, கரெக்ட்டா? மல்டி பிராண்ட் பண்ணுவோம் சார். ஓகே. சோ இந்த நெட்வொர்க்கிங் ப்ராடக்ட்ஸ் மல்டி பிராண்ட் வந்து கொஞ்சம் காம்படிட்டிவான விஷயம் தான். ஏன் அப்படின்னா இங்கதான் வந்து நம்மளுடைய ஓன் பிராண்டும் அதர் பிராண்ட்ஸும் கான வித்தியாசம் அங்க வருது. ஓகேவா? என்னன்னா அந்த மல்டி பிராண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். பிளஸ் உங்களுடைய ஓன் மேனுஃபேக்சர் அங்க லிஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்களுடைய கண்ட்ரி டிஸ்ட்ரிபியூட்டரோ இல்ல உங்களோட ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூட்டரோ அங்க செல் பண்ணலாம். சோ அவங்க செல் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப காம்படிட்டிவா பிரைஸ் கொடுக்க முடியாது இல்லையா? சோ அந்த விதத்துல பார்க்கும்போது மல்டி பிராண்ட் வந்து உங்களுக்கு செல்லிங் பாயிண்ட்ல வந்து ரொம்ப சஜஸ்டபிளா இருக்காது. நீங்க அதுவும் பண்ணிட்டு உங்களோட ஓன் பிராண்டா ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம நிச்சயமா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சார். ஷூர் சார், நான் கான்டாக்ட் பண்றேன் சார். தேங்க்யூ. எக்ஸலென்ட்டா இருந்தது சார். தேங்க்யூ சார். விஜய் சார் உங்க ஸ்கிரீன் காட்டுங்க சார். நீங்க ஓகே. ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், தெரியுதா? ஆமா தெரியும், ஸ்லைட் சார். இது அந்த பர்టిక్యులர் ஸ்கிரீனுக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஓகே. எஸ் சார். ஓகே. சோ எங்களோட கம்பெனியோட பேரு பாத்தீங்கன்னா நாட் ஒன். ஓகே. சோ இது ஆரம்பிச்சு டிசம்பர்ல ஆரம்பிச்ச கம்பெனி. ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் தான் வைங்களேன். ஒரு 7 மாசம் தான் ஆகுது இந்த கம்பெனி ஆரம்பிச்சு. எல்லாருமே வந்து வேற ஒரு பேஸ்ல இருந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஒன்னா கொலைட் ஆனவங்க. எங்களை கொலைட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட சிஓ மிஸ்டர் எதிராஜ் அழகநாதன். சரியா? இவர் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள ஒரு, அதாவது தொழில் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் உள்ள ஒருத்தர். ஓகே. ஸோ இவங்க ஃபண்ட் பண்ணி தான் வந்து எங்களோட கம்பெனி ஃபார்ம் ஆச்சு. ஸோ எங்களோட இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ஃப்ளோ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்ஃப்ளோ எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர்
மெட்ரோ ட்ரெயின்ஸ்க்கான பாடி மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து மொத்தமா வந்து ஒரு 12ல இருந்து 14 கண்ட்ரில வந்து மேனுஃபேக்சரிங் கவர்மெண்ட்ஸ்க்கு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ டு பி ஃப்ராங்க் அவங்க வந்து 5000 crores ஸ்டாக்ல ஒரு கம்பெனி. அவங்க எங்களை நம்பி எங்களுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சதா இந்த கம்பெனி. சரிங்களா? ஸோ அதனால வி ஆர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ எங்களுடைய பேக்ரவுண்டும் அவங்க சப்போர்ட் பண்றதுனால தான் நாங்க சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். ஸோ நீங்க தைரியமா உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எங்க கிட்ட கொடுக்கலாம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? எங்களுடைய சர்வீசஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நாங்க இ-காமர்ஸ் மட்டும் இல்லாம நாங்க எஜுடெக் ப்ராடக்ட் எங்களுக்கு இருக்கு. எஜுகேஷன் பைஜூஸ் மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. வி ஆர் தி ஒன் ஆஃப் தி லீடிங் சேனல் பார்ட்னர் ஃபார் ஆல் பில்டர்ஸ் இன் சென்னை. 45 பில்டரோட சேனல் பார்ட்னரா இருக்கும், மேஜர் சேனல் பார்ட்னர். அண்ட் இ-காமர்ஸ்ல அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் ஸ்னாப்டீலோட அஃபீஷியல் எஸ்பிஎனா இருக்கும், ஸ்னாப்டீல் அண்ட் ஷாப்க்ளோஸ்ல. அதை தவிர்த்து அமேசான் துபாயோட அஃபீஷியல் எஸ்பிஎனா இருக்கும். அதோட எங்ககிட்ட ஆர்கிடெக்சர் டீம் இருக்காங்க அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஃபின்டெக் டீம், டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டீம் இருக்கு. அப்புறம் அகாடமின்னு சொல்லி, அதாவது ஸ்கூல் K-12 ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதாவது KG to 12th. ஸோ அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து இ-காமர்ஸ் டீம் மட்டும் இல்ல, எங்களோட டீம் பாத்தீங்கன்னா 80+ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீம், பெரிய டீம் அது. சரிங்களா? அண்ட் தென் ஸோ இது எங்களோட வே ஆஃப் அப்ரோச் டுவர்ட்ஸ் யுவர் அக்கௌண்ட். ஸோ அது எனக்கு டைம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் ஜஸ்ட் ரன்னிங் மெம்பர்ஸ் பத்தி இது பேசிக்கா நான் எங்களுடைய சர்வீசஸ் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேட்லாகிங், அக்கௌண்ட் ரீஇன்ஸ்டேட்மெண்ட், ஸ்பான்சர் ஆட்ஸ், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், பிரீமியம் ஒன் அசிஸ்ட் அண்ட் அக்கௌண்ட் ஹெல்த் பாலிசிஸ், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், ரீஇம்பர்ஸ்மெண்ட், பிராண்ட் ப்ரொடெக்ஷன், பிசினஸ் ரிப்போர்ட். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ், எந்த மார்க்கெட் பிளேஸா இருந்தாலும், அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், ஷாப்க்ளூஸ், மீஷோ, க்ளோரோட், எந்த மார்க்கெட் பிளேஸா இருந்தாலும் இந்த சர்வீசஸ் எல்லாமே நாங்க ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சார் தட்ஸ் வாட் வி ஆர் சார். நாங்க இதுதான் அப்படின்றது ஸ்லைட் முடிஞ்சது சார். கொஸ்டின் ஆன்சர் செஷன் போயிடலாம் சார். மெம்பர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாகவும் சார் டைமே நீங்கள் கேட்டுக்கலாம். மெம்பர்ஸ் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அதே மாதிரி ஒரு டெஸ்டிமோனியல், வீடியோ டெஸ்டிமோனியல் உறுப்பினர்களுக்கு இது எந்த அளவுக்கு பயனா இருந்துச்சு அப்படின்னு சில பேர் சொன்னா நல்லா இருக்கும். Or feedback about this workshop? ஸோ ஹரிஹரன் பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காரு, வில் தே சப்போர்ட் ஃபார் அவர் ஓன் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா உங்களோட ஓன் வெப்சைட், அதில் டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் வில் பி ஹெல்ப்ஃபுல். உங்களுடைய வெப்சைட் ஓன் சாதாரண வெப்சைட்டா இருந்தால் அதை ஸ்டோர் வெப்சைட்டா கன்வெர்ட் பண்றதுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்றோம். இல்ல சார், ஜெம்முக்கு நாங்க பண்றது இல்லை. பட் நீங்க கால் பண்ணுங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஜெம்ல வேலை செய்யறாரு, என்னுடைய ப்ரீவியஸ் கலீக், எங்களோட அமேசான்ல இருந்தவர் இப்ப ஜெம்ல இருக்காரு. ஆன்போர்டிங் அவர் தான் பாத்துக்கிறாரு. நீங்க கால் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரே உங்களை கால் பேக் பண்ண சொல்றேன். ஹலோ எஸ் மேம். சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீட்பேக் கொடுக்க போறீங்களா? வீடியோ ஆன் பண்ணி கொடுக்கலாமா? வேண்டாம் சார். சரி சரி, ரைட், பேசுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் இப்போ செகண்ட் டைம் அந்த இ-காமர்ஸோடது நான் அட்டன் பண்றேன். இருந்தாலும் இன்னும் கன்ஃபியூஷன் இருந்துட்டே தான் இருந்தது.
பட் நீங்க கிளியரா சொன்னீங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம். பட் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், என்ன தேவை, இந்த மாதிரி நம்மளுக்கு இ-காமர்ஸ் பண்றதுக்குன்னு நான் ரொம்ப கிளியரா இன்னைக்கு எனக்கு ஒரு நட்ஷெல் மாதிரி எனக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிருச்சு சார். ஸ்கெலிட்டன் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து நான் இதை ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியால எனக்கு கிடைச்சிருக்குங்க சார். ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதுக்கு வந்து முத்தாய்ப்பா என்னன்னா, கடைசியில் அவர் நம்பர் கொடுத்து நாங்களே பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னதே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ப்ராடக்ட் மட்டும் நம்ம ரெடி பண்ணா போதும், அவர் பண்ணிடுவாரு அப்படின்னு ஒரு பெரிய ஹோப் வந்துச்சு சார். என்னோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நிறைய ரிவ்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்தரா உங்களை காண்டாக்ட் பண்றேன் சார். தேங்க்யூ ஸோ மச். டிஜிட்டல் டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார் இந்த டைம்ல. தேங்க்யூ சார். உங்களுடைய ப்ராடக்ட் செல் பண்றது மட்டும் இல்லாம நாங்க வந்து ப்ராடக்ட் சஜஷனும் கொடுப்போம். அதாவது ஒன் மோர் திங் வந்து என்னோட இது வந்து அகாடமியும் இருக்கு சார். பட் எனக்கு அதுலதான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. நான் பார்லர் வச்சிருக்கேன் ஆக்சுவலா. சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட்டும் இஷ்யூ பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு இது பண்ணி கொடுக்க முடியுமா சார்? மேடம் நீங்க கால் பண்ணுங்க, நம்ம ஆஃப்லைன்ல பேசுங்க மேடம். கண்டிப்பா. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். ஸ்ரீதர் சார். சோ இதுல வடிவேல் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சார் நீங்க அன்மியூட் பண்ணனும். ஸ்ரீதர் சார். சாரி சார் பண்ணிட்டேன் சார். எக்ஸலன்ட் செஷன். எங்க இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியல, பட் நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். மெயினா குடிசை தொழில் யூஸ் ஆகுன்றது, குறுந்தொழிலுக்கு ரொம்ப யூஸ் ஆகுன்றது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி டிஜிட்டல்ல இந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்றதும், இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸலண்ட் ரொம்ப விவரமானவங்க வந்து நமக்காக வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறது, அதோட அவங்களோட பெருந்தன்மை ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்தாரு. அவங்களுக்கு நம்ம டிஜிட்டல் சார்பா நான் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். சார் வடிவேல் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு அதே ஜிஎஸ்டி நம்பர் வச்சு புதுசா அக்கௌண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு. நிச்சயமா பண்ணிக்கலாம். எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சின்ன பர்டிகுலர் பீரியட் இருக்கு. ஒரு வாரம் 4 நாள் டைம் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டா அதே நம்பர் வச்சு புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அர்ஜுன் மோகன் சார் பேசுறாங்க வீடியோல வந்து. So thank you very much, Muthu sir, for organizing such a nice class today. We never expected so much of things inside e-commerce. E-commerce na Amazon mattum nenichu, but பார்த்தா சார் வந்து variety of ஒரு buffet மாதிரி வச்சிருக்காரு, full buffet. Definitely it will be more useful to members, and we'll also come back to you with a lot of products. Thanks Vijay, Madan and team Not1, and we wish you all success. And thank you sir. Thank you so much sir. Panoramic இது கொடுத்திருக்கீங்க நீங்க. So we'll definitely make use of you. Thank you very much sir. Thanks digital for the effort. Thank you sir. Thank you sir. Thank you so much. So ரிலேட்டட் சர்வீசஸ் தவிர உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் சஜஷன்ஸ் வேணும், இல்ல உங்ககிட்ட நாங்க சர்வீஸ் எடுத்துக்கலனாலும் உங்களோட சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கால் பண்ணலாம். சரியா? இல்ல நம்ம பே பண்ணி தான் சர்வீஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது இல்ல. ஐ கேன் ஒரு எப்பவுமே ஒரு நல்ல கன்சல்டண்டா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் மை ஒர்க் ரிலேட்டட் தவிர்த்து. சரியா? ஸோ அதனால நீங்க எந்த தயக்கமும் வேண்டாம். நம்ம அவங்க கிட்ட பேசினா அவங்க சர்வீஸ் கண்டிப்பா எடுத்தாகணும், இல்ல அவங்கள்ட்ட பே பண்ணி ஆகணும் அப்படின்ற தயக்கம் வேண்டாம். நீங்க எப்பனாலும் கால் பண்ணுங்க, எந்த சஜஷன்னாலும் கேளுங்க, என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க. We are open to help you. Thank you sir. Google Raj sir வராரு. இன்னைக்கு முக்கியமான பெனிஃபிஷியரினா வரும். ஆமா சார், நிச்சயமா. சார் thank you to chairman sir JK Muthu sir. அப்புறம் I'm a third gen entrepreneur. இப்போ ஏற்கனவே அப்பா தாத்தா எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்டா ஏதாச்சும் பண்ணணும், டிஃப்ரெண்டா மீன்ஸ் இந்த இ-காமர்ஸ்ல போகலாம் அப்படிங்கிற என்னோட இன்சைட் நம்மளால இருந்தது. இன்னைக்கு செஷன் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ டு ஆல். Thank you to, especially thank you to JK Muthu sir. Thank you sir. Thank you sir. Thank you so much.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. எஸ் சார், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அதாவது விஜய் சார், மதன் சார் அண்ட் உங்களுடைய டீம் எல்லாருக்குமே டிஜிட்டல் சார்பாக நன்றி. கௌதம் சார் சொல்லுங்க சார். வேற யாரும் பேச வேண்டியிருக்கா கௌதம்? இல்ல சார், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இன்னைக்கு வந்திருந்து கிட்டத்தட்ட ஒரு 75% வரைக்கும் ஃபுல்லா இருந்து QA வரைக்கும் இருந்த எல்லா மெம்பருக்கும் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு என்னுடைய நன்றி. கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு செஷன் வந்து ஒரு ஒர்க் ஷாப் வந்து ஒரு 3 ஹவர்ஸையும் தாண்டி நம்ம எடுத்திருக்கோம். இது போதலை அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் இது கனெக்டடா இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஷன் வந்து செப்பரேட்டாகவும் போடப்படும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் சார் அண்ட் டீம் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் ஒர்க் ஷாப் வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளோட அடுத்த ஒரு வாரத்துக்கு இருப்பாங்க. அதனால நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்ட விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா அதில் கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கிங்க. இன்னைக்கு பார்ட்டிசிபெண்டா மட்டும் வந்திருக்கவங்க டிஜிட்டல்ல உங்களை உறுப்பினராகவும் இணைத்துக்கணும். அப்படின்றப்போ உறுப்பினர் ஆனா இப்போ நீங்க பார்ட்டிசிபெண்டா வந்திருக்கவங்க 500 rupees நீங்க இந்த ஒர்க் ஷாப்புக்காக நீங்க கட்டிருக்கீங்க. ஆனா ஒரு 1 year மெம்பர்ஷிப் பிளான் வந்து உங்களுக்கு 2999, அதாவது 3000 ரூபாய் தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு. இதே மாதிரி 12 மாதமும் வெவ்வேறு தலைப்புகள்ல நீங்க வந்து ஒர்க் ஷாப் ஒவ்வொரு மாதம் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம சைபர் செக்யூரிட்டி வெப் கேம்ப் அப்படின்னு ஒரு செஷன் மாதம் ஒரு முறை நாங்க நடத்துறோம். அது மூலமா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான என்ன டவுட்னாலும் அதை உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூவா அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கிற மாதிரியான விஷயமும் அதுல நடக்குது. இது தவிர டிஜிட்டல் ஆப் இருக்கு. அந்த ஆப்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமா டிஜிட்டல்ல நாங்க நடத்துற பல்வேறு ஒர்க் ஷாப்போட வீடியோ முழுக்க தமிழ்ல இருக்கு. அந்த வீடியோவும் நீங்க பலசிறந்து பார்த்துக்க முடியும். இன்க்ளூடிங் இந்த ஒர்க் ஷாப்போட வீடியோவும் அதுல அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அதுல பதிவேற்றம் பண்ணப்படும். அதை பார்த்து நீங்க மேலும் உங்களுடைய டவுட்டுகளை கிளாரிட்டியோட எடுத்துக்கிட்டு பிராக்டிக்கலா நீங்க செஞ்சு பார்க்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெறும் பார்ட்டிசிபெண்டா இந்த ஒர்க் ஷாப்புக்கு மட்டும் பண்ணியிருக்கவங்க நீங்க உறுப்பினராகவும் ஆகி மேலும் பயனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இங்க நமக்கு வந்திருந்த ட்ரைனர்ஸ், நம்மளுடைய GC மெம்பர்ஸ் எல்லாருக்கும், எஸ்பெஷலி விஜய் சார், மதன் சார் அண்ட் டீம் எல்லாருக்குமே டிஜிட்டல் சார்பாகவும் மெம்பர்ஸ் சார்பாகவும் பார்ட்டிசிபேஷன்ல இருக்கக்கூடியவங்க சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த செஷனை க்ளோஸ் கொண்டு வரோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.